Hello my dear பசங்களா, very good evening. எப்பயுமே சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, yeah, started the class at the morning. Good morning, how are you? Yes, welcome back to the session. Good morning my dear warriors, my dear soldiers. Yes, tell me whether the audio and video is clear. Audio video clear இருக்கா? மாசம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்பிட்டாச்சா? எஸ். ஸோ நான்லாம் இன்னைக்கு காலையில் சண்டேலாம் பேர் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 hours வந்து பெய்ட் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து பெய்ட் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு இப்போ திருப்பி வந்தாச்சு. பெய்டில் இருக்க யாராவது இங்கே இருக்கீங்களா? எனிபடி ஃப்ரம் பெய்ட் பேட்ச்? ஓகே, கிளியர். ஓகே, சாப்பிடலன்னா அப்படியே சைடில் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே இரு. ஏன்னா நம்ம செஷன் முடிக்கிறப்ப மத்தியானம் ஆகிடும். அதனால் காலையில் சாப்பாடு இப்போயே சாப்பிட்ருங்க. மத்தியான சாப்பாடை செஷன் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ரைட், போகலாமா? ஓகே, சாப்பிட்டா குட்டு, சாப்பிடலன்னா சாப்பிட்ருங்க. ஓகேவா? போகலாம். we will start at எஸ். ரைட். ஸோ சாட்டில் நான் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க பார்த்துலாம் ஹாய் அப்படின்னு. ஓகே, ஐ வில் கிவ் யூ ஆப்ஷன். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அப்படி போகலாமா? இல்லை எப்படி போகலாம்? 1 2 3 4 7 11 12 அப்படி போகலாமா? 8th சாப்டர் இருக்காது, 8th சாப்டர் தவிர. ரைட்டா? we are going to see 50 கொஷின் பார்க்க போகிறோம். ரைட்டா? 5 questions we are going to do it. Sorry, 50 questions we are going to see. பயங்கர ஃபாஸ்ட்டாக ரேப்பிட் ஃபயராக பார்க்க போகிறோம். சூப்பராக நம்ம மாசாக பண்ண போகிறோம். ரைட்டா? டெல் மீ, ஷால் வி கோ வித் திஸ் ஆர்டர்? அதாவது நேற்று கொஷின் பேப்பர், நேற்று நைட்டு நான் வந்து லாஸ்ட் 3 years கொஷின் பேப்பர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் இட். ரைட்டாக? அந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்டாக புக் பேக் தான் இருந்துச்சு. புக்கின் அதில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. புக்கின் தான் வந்து இல்லை, புக் பேக் தான். சரியா? ஸோ அதனால் இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே போகலாம். ஆல்ரெடி நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணியிருந்தோம். ரைட்டா? வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ரிவிஷன் ஜஸ்ட் நவ். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் வீக்கில் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லாம் ரிவிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த சாப்டர்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ரைட்டா? பிடிஎஃப் கட்டாயமாக உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அட் த எண்ட் நான் எழுதுகிற பாயிண்ட்ஸு முக்கியமானது அது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு பண்ணலாம். ரைட்டா? லாஸ்ட்லேருந்து போகலாமா? எனக்கு நானுமே லாஸ்ட்லேருந்து போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இதெல்லாம் இப்போ தான் பார்த்தோம். இந்த 3 சாப்டர் இப்போ தான் பார்த்தோம். முந்தா நேற்று கூட 3rd சாப்டர். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம டயர்டாக இருக்கப்போ இந்த சாப்டர்லாம் பார்க்கலாம். ஸோ வில் கோ வித் 12, 11 and 12 அப்படி போடலாம். ரைட்டா? ரைட். ஓகே, எல்லாம் வரிசையாக போட்டாங்க. இப்போ எல்லாம் லாஸ்ட்லேருந்து. ஓகே, அப்போ சூஸ் பண்ணுவோம் எங்கே இருக்குன்னு. கடைசி கொஷின் என்ன? வில் கோ வித் த லாஸ்ட் கொஷின். லாஸ்ட் கொஷின் 4th லெசன், ஹைட்ரஜன் லெசனில் இருக்குது. ஹைட்ரஜன் லெசன் லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன லெசன் இருக்குது? 6th லெசன் இருக்குது. நானே மாறி மாறி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் 3rd சாப்டர் இருக்குது. வேர் இஸ் 12th சாப்டர்? எஃபெக்டிவ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், ஐயோ பேக் இருக்குது. 11th சாப்டர், ஸ்டேட் பாத் ஃபங்க்ஷன், நியூட்ரலைசேஷன். ரைட், இதில் 12th சாப்டர் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ரைட். ஒரே நிமிஷம், 12th சாப்டர் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? 12th பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் வில் கோ வித் 12th சாப்டர். ஓகே, 12th சாப்டர். ரைட்டா? ரைட், சரியா? ஃபர்ஸ்ட் வில் கோ வித் 12th சாப்டர். டுவெல்த்து சாப்டரில் இருக்கிறதே 6 கேள்வி தான். 6 கேள்வியும் பார்க்கணும். 6 கேள்வி நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். ரைட்டா? 12th சாப்டரில் இருக்க 6 கேள்வியுமே முக்கியமான கேள்விகள் தான். 6 கொஷினையும் பார்த்துடலாம். ரைட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 12th சாப்டர், கெட் ரெடி. ஸோ கேன் ஐ சி சம் ஃபயர் இன் சாட்? சாட்டில் கொஞ்சம் ஃபயர் பார்க்கலாமா? எஸ், சாட்டில் ஃபயர் போட்டு 12th சாப்டர் ரிப்பீட்டடாக இந்த புக் பேக்கில் 6 கேள்வி இருக்குது. இந்த 6மே வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ரைட். நானாக டீச் பண்ணிட்டேனடா, பண்ணிட்டு சொல்லும். நான் டீச் பண்ணிட்டேன்ல, நான் 8 மட்டும் தான் டீச் பண்ணல, 11 12 நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ரைட், லெட் ஸ்டார்ட். சூப்பர். ரெசனன்ஸ் எஃபெக்ட்ஸ்னா என்ன? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ரெண்டுக்குமே ஒரே ஒரு வித்தியாசம் தான். சரியா? ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன? ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன? ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன?
ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர், ரைட்டா? டீலோக்கலைசேஷன் கரெக்டான வார்த்தை டீலோக்கல். லோக்கலைசேஷன் ZATION. ரெண்டுலேயுமே டீலோக்கலைசேஷன் நடக்க போகுது. டீலோக்கலைசேஷன் என்னது? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் மூவ் ஆக போகுது. யார் எந்த எலக்ட்ரான் மூவ் ஆக போகிறாங்க, ரைட்டா? கவனி, ரெசனன்ஸ் அப்படின்னா பை எலக்ட்ரான்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா சிக்மா எலக்ட்ரான், ரைட்டா? தட்ஸ் இட். பை எலக்ட்ரான்ஸ் என்னது? டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஏதாவது ஒரு பாண்ட், ஃபர்ஸ்ட் பாண்ட் ஏதாவது ஒரு பாண்ட் எடுத்துக்கோ, அந்த பாண்டு சிக்மா பாண்டாக இருக்க போது, இன்னொரு பாண்ட் என்னவாக இருக்க போகுது? பை பாண்டாக இருக்க போகுது. இதில் ஒரு சிக்மா, மீதி இருக்க ரெண்டு பேரும் பை பாண்ட். பை பாண்டில் இருக்கக்கூடியவங்க தான் பை எலக்ட்ரான்ஸ். தட்ஸ் இட், ரைட்டா? ரைட்டா? பை பாண்டில் இருக்கக்கூடியவங்க தான் என்னது? பை எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? இந்த பை எலக்ட்ரான்ஸ் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ்னு சொல்லப்படும். அதே இது ஹைப்பர் கான்ஜுகேஷனில் சிக்மா எலக்ட்ரான் மூவ் ஆகிக்கிட்டே இருந்தால் அதுதான் என்னது? நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லப்படும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, there are some organic compounds. இதான் டெஃபினிஷன், ரெசனன்ஸோட டெஃபினிஷன். அப்படியே நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ரெசனன்ஸோட டெஃபினிஷன், there are some organic compounds which cannot be drawn in a single structure. அதாவது ஒரு சில ஆர்கானிக் காம்பவுண்ட், ஒரு சில கரிம சேர்மங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாதான் ஒரே ஒரு படத்தில் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சின், ரைட்டா? பென்சின் இருக்கா? பென்சின் ஃபார்முலா என்ன? டக்குன்னு சார்ட்டில் போட்டு பார்க்கலாம். பென்சினோட ஃபார்முலாவை சார்ட்டில் போடுங்க, தாறுமாற தெரிக்க விடுங்க பார்க்கலாம். எஸ், பென்சினோட ஃபார்முலாவை சார்ட்டில் தெரிக்க விடு, ரைட்? பென்சினோட ஃபார்முலாவை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிகான், ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட், ரைட்டா? எஸ், C6H6 பென்சினோட ஃபார்முலா என்னது? C6H6. இப்போ இந்த பென்சினை பாரு, என்ன பண்ணலாம்? நான் இப்போ வரைஞ்சிருக்கேன்ல அந்த ஒரு படம், அது மட்டும் கிடையாது, இப்படி கூட பென்சின் வரையலாம். ரெண்டுமே பென்சின் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இந்த படத்தை பாரு எப்படி வரைஞ்சிருக்கேன், ரெண்டு விதமாக வரைஞ்சிருக்கேன். எதனால? பை மீன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட், இந்த பை எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த பை எலக்ட்ரானின் நகர்தல், பை எலக்ட்ரான் நகர்ற காரணத்தினால தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல ரெண்டு விதமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே இருந்த பை எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு, இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு, இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ பை எலக்ட்ரான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சிக்மா பாண்ட், இதெல்லாம் சிக்மா பிணைப்பு. சிக்மா பாண்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ என்கிட்ட கொடுத்த ஃபார்முலா C6H6. இதுக்கு ரெண்டு விதமான படம் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு விதமான படங்கள் எந்தெந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், எந்தெந்த கரிம சேர்மத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம ரெசனன்ஸ்னு சொல்ல போகிறோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வரைகிறப்ப நீ என்ன பண்ணலாம்? ரவுண்டு போட்டுக்கலாம், ரைட்டா? இது ரெண்டையும் சேர்த்து வரைகிறப்ப, ரைட்டா? இது ரெண்டையும் சேர்த்து வரைகிறப்ப நீ என்ன பண்ணலாம்? ரவுண்டு போட்டுக்கலாம், இது ரெண்டையும் சேர்த்து வரைகிறப்ப. ஓகேவா? ரைட், சூப்பர், குட். ஸோ அப்போ ரெசனன்ஸோட டெஃபினிஷன் டக்குன்னு பார்த்துடலாம் பாரு. சர்டைன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஒரு சில கரிம சேர்மங்கள், can be represented by more than one structure. ஒரு சில கரிம சேர்மங்களை ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வடிவங்களில் நம்ம வடிவமைச்சு கொடுப்போம். they differ only in position of bonding. அப்போ அந்த ரெண்டு படம், இந்த பென்சினோட ரெண்டு படத்துக்கு என்னடா பசங்களை வித்தியாசம்? இந்த பென்சினோட ரெண்டு படத்துக்கு என்ன வித்தியாசம்? எது மட்டும்தான் மாறி இருக்கு? ஒன்லி த டபுள் பாண்ட் மட்டும்தான் மாறி இருக்கு. பொசிஷன் ஆஃப் பாண்டிங் அண்ட் லோன் பேர். லோன் பேரா சார்? என்ன சார் சொல்கிறீங்க? ஏதோ லோன் பேர்னு புதுசாக இருக்குது. என்ன டெஃபினிஷனில் லோன் பேர்னு ஒரு வார்த்தை வருதா? பார்க்கலாமா? ரைட், லோன் பேருக்குரிய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், கவனி. ரைட், ஐ எம் கோயிங் டு டேக் 1,3 பியூட் butadiene. 1,3 butadiene எத்தனை கார்பன்? 1,3 butadiene எத்தனை கார்பன் இருக்கும்? பியூட்டானா எத்தனை கார்பன்? It's going to be 4 carbon. 1 2 3 4. 1,3ல டையீனா, அப்போ 1ல ஒரு டபுள் பாண்டு, 3ல ஒரு டபுள் பாண்ட், ரைட்டா? என் கூட பேசிட்டே ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நீ வந்து புரிஞ்சுக்க முடியும், ரைட்டா? 1ல ஒரு டபுள் பாண்டு, 3ல ஒரு டபுள் பாண்ட். மிச்சத்தெல்லாம் அப்படியே போட்டு பார்க்கலாம். CH2, இங்கே ஒரு பாண்டு போட்டுட்டோன்னா இங்கே CH, இதுவும் என்னது CH, இது CH2, ரைட்டா? இந்த டயக்ராம் இப்போ என்னவோ மாறப்போகுது? என்ன சொன்னேன்?
பை எலக்ட்ரானோட ஷிஃப்ட் தானே ரைட்டா ரைட்டா பை எலக்ட்ரானோட ஷிஃப்ட் ரைட்டா Reno, why you didn't go to school? What happened? Any health issue? சரி இப்போ கவனி இப்போ நான் சொல்கிறது கவனி உனக்கு தான் நீ இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேல ஸோ இப்போயாவது கவனி நீ பார்த்துக்கலாம் சரியா ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸா பை எலக்ட்ரான்ஸோட ஷிஃப்டிங்கா கவனி இப்போ என்ன ஆகுது இந்த பை எலக்ட்ரான் ரைட்டா இப்போ இந்த பை எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது ரைட்டா அப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட் வந்து இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கும் 5 பாண்ட் இருக்குமா 1 2 3 4 ஹைட்ரஜனோட ஒன்று 5 பாண்ட் ஆகிடும் ரைட்டா ரைட் 5 பாண்ட் ஆகிடும் அப்போ 5 பாண்ட் வந்துருச்சுன்னா இட் இஸ் நாட் ஸ்டேபிள் அப்போ என்ன பண்ணும் இந்த பாண்டை இங்கே மாற்ற போகும் அப்போ இதோட இன்னொரு ஸ்ட்ரக்சர் 1,3 பியூட்டாடைனோட இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாரு எப்படி இருக்குன்னு ரைட்டா CH அப்போ இந்த கார்பன் அதாவது இந்த டபுள் பாண்ட் இங்கே போயிடுச்சுன்னா இந்த கார்பன் என்ன ஆகும் இட் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ் ரைட்டா ரைட்டா இட் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ் CH இங்கே தானே டபுள் பாண்ட் வந்துருச்சு இங்கே the CH2 will become negative charge correct right right negative charge negative charge என்னது it is called lone pair தனியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல sometimes என்ன அப்படினா H2O வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது அப்படினா வாட்டர்ல இருக்க ஆக்ஸிஜன்ல இருக்க lone pair ஓட அமோனியா எடுத்துக்கோ NH3 நைட்ரஜன்ல இருக்க lone pair இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரெசனன்ஸ் குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் ஒரு சில காம்பவுண்ட் பென்சினோட காம்பவுண்ட் பார்த்தா அப்படினா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ரைட்டா இங்கே என்ன அப்படின்னா நைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கு ரைட்டா நைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கு ரைட்டா NH2 இதில் நைட்ரஜனோட லோன் பேர் இருக்கா நைட்ரஜனோட லோன் பேர் வில் பி இன் ரெசனன்ஸ் நைட்ரஜனோட லோன் பேர் இதில் ரெசனன்ஸில் இருக்கும் அர்த்தம் ரைட்டா நைட்ரஜனோட லோன் பேர் ரெசனன்ஸில் இருக்க போகுது ஓகேவா ஸோ அப்போ லோன் பேரை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதான் ரெசனன்ஸோட கொஷின் ஒன்லி த பொசிஷன் ஆஃப் பாண்டிங் அல்லது lone pair of electrons such a structure are called resonance structure இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது resonance structure and this phenomena is called resonance this phenomena is also called as mesomerism அல்லது mesomeric effect resonance க்கு இன்னொரு பேர் என்னதுப்பா mesomerism resonance effect க்கு இன்னொரு பேர் mesomeric effect சரியா clear okay super have you got the first point resonance புரிஞ்சுதா now we are moving to hyper conjugation hyper conjugation என்ன சொன்னேன் sigma bond னு சொன்னேனா sigma bond movement right hyper conjugation the delocalization right இங்க இருக்க வார்த்தை delocalization ரைட்டா எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா ரைட் கிளியர் சூப்பராக உனக்கு இருக்கும் ஆர்கானிக் ஒரு மேட்ரே கிடையாதுடா பசங்களாம் நீ ஆர்கானிக்கை ஒரு தடவை இன்னைக்கு நீ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக என்ன தான் உனக்கு கஷ்டம் வந்தாலும் என்ன தான் உனக்கு தூக்கம் வந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இந்த கிளாஸை நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ ஆர்கானிக்கில் ஒன்று யாருமே அடிச்சுக்க முடியாது ரைட்டா இதை மட்டும் தாண்டி இப்போ நான் சொல்லித்தரது ரைட்டா ஓகே இப்போ என்ன அப்படின்னா திஸ் கார்பன் இஸ் டெல்லிங் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் டபுள் பாண்ட் எனக்கு டபுள் பாண்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது உடனே என்ன அப்படின்னா இந்த கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட் the process starts with the delocalization of sigma bond இங்க இருக்க sigma bond இங்க வருது ரைட்டா இது சிங்கிள் பாண்ட் தானே சிங்கிள் பாண்ட்னா சிக்மா பாண்டா ஸோ என்ன பண்ணுது அது கீழே வருது இதான் வரணுமா சரியா இந்த ஹைட்ரஜன் வரக்கூடாதா இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் யார் வேணால் வரலாம் அப்போ என்ன கண்டிஷன் சார் கார்பன் ஷுட் பி sp3 ஹைப்ரிடைஸ்ட் ரைட்டா sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்பனில் ஹைட்ரஜன் இருந்து அந்த கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருந்தால் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கண்டிஷன் அதுதான் டபுள் பாண்ட் இருக்கணும் ரைட்டா டபுள் பாண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும் அதில் ஹைட்ரஜன் இருக்கணும் ரைட்டா ஸோ இந்த கார்பனுக்கு பேர் என்னது we can call it as ஆல்ஃபா கார்பன் ஏன் ஆல்ஃபா கார்பன் நான் சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துலையோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் அல்லது ஹாலஜன்ஸ் பக்கத்தில் புரோமின் இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் பக்கத்தில் அல்லது டபுள் பாண்ட் பக்கத்தில் கார்போ கேட்டயான் பக்கத்தில் கார்பானியான் பக்கத்தில் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் பேர் ஆல்ஃபா அதுக்கு அடுத்து பீட்டா அதுக்கு அடுத்து காமா ஏன்னா இப்போ அடுத்த ஒரு கொஷின் இருக்குது ரைட்டா அடுத்த ஒரு கொஷின் இருக்குது அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் காமா அதுக்கப்புறம் டெல்டா இந்த மாதிரி என்ன அப்படின்னா
போயிட்டே இருக்க போகுது ரைட்டா ஐசோமெரிசமில் பார்த்தோம்ல எஸ் வெரி குட் ரேவதி அந்த பாயிண்ட் நான் சொல்லவே இல்லை முன்னாடியே சரியா ரைட் கவனிச்சுக்கோ ரைட்டா அப்போ என்ன பண்ணுது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இது இங்கே வரலாம் அப்போ இது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிங்கிள் பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா if this single bond comes here this double bond will goes out ரைட்டா இது வெளியே போயிடுமா அப்போ என்ன நடக்கும் பாரு அப்போ என்ன நடக்க போகுது கவனிங்க what happens here கவனிங்க இப்போ தெரியும் ரைட் ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா சி இது இங்கே வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணுது இந்த 2 எலக்ட்ரானோட டபுள் பாண்ட் கீழே வருது அப்போ what happens to hydrogen ரைட்டா இதில் இருக்க எல்லா ஹைட்ரஜனுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா கார்பனில் இருக்க எல்லா ஹைட்ரஜனுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் தனியாக பாவம் போல் H ப்ளஸ்ஸாக இருக்க போது இங்கே டபுள் பாண்ட் சி இங்கே சி மைனஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது ரைட்டா இது இதோட ஹைட்ரஜன் அப்படியே வச்சுக்கு ரைட் வாட் ஹேப்பன்ஸ் ஹவ் யூ சீன் தட் H ப்ளஸ் மாறிடுச்சா எழுதலாம் விஜய் எழுதலாம் யூ கேன் ரைட் இட் ரைட் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ அடுத்து என்ன ஆகும் வாட் ஹேப்பன்ஸ் நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன யூ டெல் மீ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ரைட்டா டெல் மீ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நீயே சொல்ல உனக்கே தெரியும் யாரோட சேர போகிறா ஹைட்ரஜன் கார்பன் கூட போய் சேரப்போ எஸ் திஸ் வில் கம் அண்ட் ஜாயின் இயர் அப்போ இதோட அவுட்புட் என்னது இதோட அவுட்புட்டை நெக்ஸ்ட்டு CH2 இங்கே இருக்குது டபுள் பாண்ட் CH3 ரைட்டா ஸோ அதாவது CH3 சியாக இருந்தது இப்போ இப்படி மாறிடுச்சு ரைட்டா CH3 சியாக இருந்தது CH3 சியாக இருந்தது இப்படி மாறிடுச்சு ரைட்டா சிம்பிள் கரெக்டாக எதுவுமே பண்ண டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு அதனால இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸோ திஸ் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரைட்டா டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் கால்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இது மட்டுமே போதும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் எழுது இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட் पर resonance and the permanent effect है लिया resonance is also a permanent effect right lone pair ஒரு தடவை explain பண்ணுமா explain பண்றேன் yes I will do it right ரைட்டா ஓகே ரைட் ஸோ என்னது ரெசனன்ஸ் என்ன எஃபெக்ட் ரெசனன்ஸ் ஆல்சோ ஏ பெர்மனன்ட் எஃபெக்ட் ரைட்டா ரெசனன்ஸும் பெர்மனன்ட் எஃபெக்ட் தான் என்னது இதுவும் பெர்மனன்ட் எஃபெக்ட் தான் 12th லைவ் உனக்கு இருக்குது அடுத்த வாரம் உனக்கு 9 hours லைவ் இருக்குது ரைட்டா ரைட் ஓகே சரியா ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்னா என்னது சிக்மா பாண்ட் மூமெண்ட் ஆஃப் சிக்மா பாண்டு தான் எழுதுவோம் ஸோ இந்த ஒரு லைன் எழுது பெர்மனன்ட் எஃபெக்ட்னு எழுது இந்த ப்ரொப்பைனை நீ எக்ஸாம்பிள் ப்ரொப்பைன் இல்லை மீத் ப்ரோப்பீனை நீ என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிள் எழுதிட்டேன்னா போதும் ரைட்டா தட்ஸ் இட் யாரோ ஒருத்தவங்க ஏன் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னு கேட்டாங்கல்ல இங்கே எப்படி மைனஸ் வந்துச்சு இந்த பாண்ட் இருக்குல்ல நான் சொல்லியிருக்கேன் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ மைனஸ்னால் அதில் 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் இந்த பாண்டு தான் இங்கே வந்திருக்கு இந்த பாண்டு இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கீங்கள அதுதான் இங்கே வந்திருக்கு சரியா ஓகே தமிழில் நான் இதை என்ன சொல்கிறது தமிழ் மீடியம் புக்கு ஒரு நிமிஷம் இங்கே இருக்கான்னு பார்க்குறேன் கிவ் மீ a minute தமிழ் மீடியம் புக்கு இருந்துச்சுன்னா அதை நான் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு அதில் உனக்கு சொல்லிடுவேன் தமிழ் மீடியம் புக்கே இல்லையடா நீ புக்கை எடுத்துக்கோ இந்த டாப்பிக்கையும் எடுத்துக்கோ நீ அதுக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா உனக்கு அது புரிஞ்சிடும் சரியா நீ புக்கையும் எடுத்துக்கோ தமிழ் மீடியத்தில் இந்த டாப்பிக்கையும் எடுத்துக்கோ உனக்கு புரிஞ்சிடும் புக் பேக் கொஷின் தானே நான் சொல்லித்தரேன் அதனால் புரிஞ்சிடும் சரியா நீ ட்ரை பண்ண உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும் அடுத்து எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சி அதுக்கப்புறம் நியூட்ரான் மேலே SSTL நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பேம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து
புரியலைன்றீங்க. வெயிட் பண்ணுங்கள். ரினோ எந்த பேஜ்னு மட்டும் சொல்லிடா. 186 இருக்கான். ரைட்டா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன? எலக்ட்ரான் மேலே நாட்டம், எலக்ட்ரான் மேலே லவ் இருக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ கவனி, இப்போது let us have this கார்பன் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த கார்பன் யாரை தேடி போகும்? now will this carbon will go towards whom? இந்த கார்பன் யாரை நோக்கி போகும்? கார்பன் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணிட்டு ஆல்வேஸ் கோஸ் ஃபார் எலக்ட்ரான். இட் இஸ் அ எலக்ட்ரான் லவ்வர். ரைட்டா? எலக்ட்ரானை அதிகமாக நேசிக்கக்கூடியது. அப்போ எலக்ட்ரானை யார் அதிகமாக வச்சிருப்பா? எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருக்கவங்க யார்? பாசிட்டிவ் சார்ஜு, நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? நெகட்டிவ் சார்ஜு அல்லது லோன் பேர், இவங்களெல்லாம் தேடி போங்க. ரைட்டா? லோன் பேர் வச்சுருக்கோங்க. ரைட்டா? ஆல்வேஸ் கோஸ் டுவர்ட் இட். ரைட்டா? எலக்ட்ரான் லவ்விங் ஃபெலோ. சூப்பர், குட். ஓகே, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கவங்க எப்பயுமே நார்மலாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கவங்க பேர் எல்லாமே என்ன அப்படின்னா எலக்ட்ரானை லவ் பண்ணுறதுனால இவங்க பேர் என்னது? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரானை லவ் பண்ணுறதுனால இவங்க பேர் என்னது? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரானை லவ் பண்ணுறதுனால எலக்ட்ரோஃபைல். ரைட்டா? ஸோ கவனி, எலக்ட்ரோஃபைல் என்பது ஒரு ரியேஜன் தட் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜுக்கு அட்ராக்ட் பண்ண போகுது. ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். இந்த வார்த்தைக்கு தான் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். எலக்ட்ரான் ரிச் சென்டர்னு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் H+ வச்சுருக்கேன். ரைட்டா? இந்த H+ ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குது, யாருமே கிடைக்கல. யார் கிடைக்கணும்? இந்த H+ யாரை போய் சேரணும்? இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்க யாராவது ஒருத்தவங்க கூட தான் போய் சேரணும். ஆனால் இந்த H+க்கு நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கவங்க யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுது? இது அமோனியாவை பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியாவை. ரைட்டா? அமோனியாவை பார்க்குது. சூப்பர், நைட்ரஜன் சொல்லுது, நீ போய் நெகட்டிவ் சார்ஜாக தேடிக்கிட்டு இருந்தேன்னா யாரும் கிடைக்க மாட்டாங்க, இங்கே வா, நான் நியூட்ரல் தான், ஆனால் என்கிட்ட லோன் பேர் இருக்குது. ரைட்டா? என்கிட்ட லோன் பேர் இருக்குது. ரைட்டா? NH3 நைட்ரஜன் என்ன சொல்லுது? என்கிட்ட வா, நான் 3 பாண்டு ஃபார்ம் பண்ணிட்டாலும் என்கிட்ட தனியாக அலோன் தனியாக 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நீ அந்த 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை சேர்த்துக்கோ. ரைட்டா? லோன் பேர், அந்த லோன் பேர் எலக்ட்ரானோட எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா இட் வில் பிகம் NH4+. ரைட்டா? NH4+. ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாக தானே இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். நைட்ரஜனோட 2 எலக்ட்ரானை வாங்கி NH4+ஆக மாறிடும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் சார்ஜை தேடி போகலாம் அல்லது லோன் பேரை தேடி போகலாம். அதுதான் டெஃபினிஷன். They are either positively charged ions or electron deficient neutral molecule. பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். இப்போது இங்கே நம்ம பார்த்தோமா, ஒன்று நெகட்டிவ் அல்லது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கவங்க. அப்போ அதே மாதிரி இவனும் என்ன அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கலாமா, அதே சமயத்தில் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நியூட்ரல், எலக்ட்ரான் குறைவாக இருக்கக்கூடிய நியூட்ரல். ரைட்டா? யாராக இருப்பா? எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியுமா? நியூட்ரலாக இருக்கக்கூடியது BF3 எடுத்துக்கலாம். ரைட்டா? BF3 போரான் ட்ரைஃப்ளூரைட். BF3 போரான் ஃப்ளூரின். போரான் அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா? 5 தானே. ஸோ அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 எலக்ட்ரான்ஸ் போய்டும், செகண்ட் ரவுண்டில் 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ 3 போரானோட எலக்ட்ரான் 3 பேர், இங்கே ஃப்ளூரின் வந்துட்டாங்க 6 பேர். ஃப்ளூரினுக்கெல்லாம் ஒரு எலக்ட்ரான் தேவை, அதெல்லாம் கிடச்சிருச்சு. பட் போரானோட ஆக்டெட் கம்ப்ளீட் ஆயிருக்கா? போரானோட ஆக்டெட் இஸ் இன்கம்ப்ளீட். ஈவன் தோ இட் இஸ் நியூட்ரல், இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். நியூட்ரல் மாலிகுல் தான். BF3 மண்டையில் எந்த கொண்டையும் இல்லை, அது மண்டையில் சார்ஜே இல்லை. முடிக்க விட்டு பின் பண்ணுறேன், அட் த எண்ட் நான் எழுதுனதையும் சேர்த்து முடிக்க விட்டு பின் பண்ணுறேன். சரியா? ஸோ சார்ஜ் இல்லை. சார்ஜ் இல்லாமல் இருந்தாலும் இதுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல சார்ஜ் இல்லைனாலும் இங்கே ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட்? டுவெல்த் லெசனில் A+B என்ன ஈக்குவேஷன் 12th லெசன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரேன். ரைட்டா? இப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் என்னது? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க. யார் ஆப்போசிட்டாக இருப்பாங்க? தே ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் அல்லது நியூட்ரலாக இருந்தாலும் எலக்ட்ரான்ஸ் உள்ள லோன் பேர் அமோனியாவை எடுத்துக்கலாம் இருப்பாங்க.
they always love nucleus. Nucleus love பண்ணுவாங்க. nucleus என்னது பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? ரைட், அதை தான் நம்ம சொல்ல போகிறாங்க, ரைட்டா? பாசிட்டிவ் சார்ஜ், சரியா? nucleophiles are reagent that has high affinity for electropositive centers. That's it. இது ரெண்டுமே முக்கியமான கொஷின். இதை இப்படியே கூட கேட்பாங்க, டிஃப்ரென்ஸாகவும் கேட்பாங்க. இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த கொஷினுக்கு. ஸோ இந்த கொஷினுக்கு மட்டும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கவனமாக, ரைட்டா? ரைட், தேர் எலக்ட்ரான் டோனர்ஸ், முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க, சரியா? இவ்வளோ எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை, ரெண்டு எக்ஸாம்பிள் எழுது. இதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா NH3 எழுது, NH3 நியூட்ரல் மாலிகூல், அதுக்கப்புறம் OH மைனஸ் எழுது. இதுக்கு என்ன எழுதுற அப்படின்னா NO ப்ளஸ் எழுது. இன்னொருத்தர் யார், நான் என்னமோ சொன்னேன், BF3 எழுதிக்கோ, ரைட்டா? இல்லை உனக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் அதை எழுதிக்கலாம். ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினா போதும். ஏன்னா கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், show the heterolysis of covalent bond using curved arrow notation and complete the following equation. ஹெட்டிரோலிசிஸ்னா என்னது? ஹெட்ரோனா என்னது? ஒரே மாதிரி பிளவு ஏற்படலை, டிஃப்ரெண்ட்டாக உடையுது. ஒரே மாதிரி உடையாமல் டிஃப்ரெண்ட்டாக உடையுது. NH3 இஸ் நாட் அ நோபல் கேஸ். NH3 வந்து அமோனியா தான், நோபல் கேஸ்லாம் கிடையாது, ரைட்டா? ரைட். ஹெட்ரோலிசிஸ்னா என்னது? அன்ஈவன் பிரேக், அன்ஈவன் பிரேக்கிங்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனும் குளோரினும் இப்படி இருக்காங்க. குளோரின் மோசமானவனா? பாண்ட் எப்படி பிரேக் ஆகுது? இப்படி பிரேக் ஆகுது. ரெண்டு எலக்ட்ரானையும் குளோரினே எடுத்துகிட்டு போயிடுது, C+Cl- வருது. இதே இது குளோரினும் பாண்டு ஃபார்ம் பண்ணியிருந்தா பாண்ட் பிரேக் வில் பி லைக் திஸ். இவனுக்கு ஒரு எலக்ட்ரான், இவனுக்கு ஒரு எலக்ட்ரான். ஆர்கானிக்லி அதை எப்படி எழுதுவோம் நம்ம? ஃப்ரீ ரேடிக்கல்னு எழுதுவோம், ரைட்டா? இட் வில் பி லைக் திஸ். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? இது முதல் புரிஞ்சுதா? இது புரிஞ்சாதான் உன்னால் அடுத்து போக முடியும். இதை கவனிச்சாதான் உன்னால் அடுத்து பார்க்க முடியும். இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். கிளியரா? ரைட், எஸ். இப்போ ஹெட்ரோலிசிஸில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெட்ரோலிசிஸில் எப்படி நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஹெட்ரோலிசிஸில், ரைட்டா? ஹெட்ரோலிசிஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? ரைட், ஹெட்ரோலிசிஸில் ஈக்குவேஷன் பாரு, நல்லா கவனி. ரெண்டு ஈக்குவேஷனும் சூப்பராக இருக்க போகுது, ரைட்? கவனி. CH3Br ப்ளஸ் KOH. ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா கவனி, ரைட்டா? ரைட். கைடில் லூவிஸ் பேஸ்னு கொடுத்துருக்காங்களா? இந்த KOH தான் லூவிஸ் பேஸ்னு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். KOH இஸ் அ பேஸ், அதை தான் கொடுத்துருக்காங்களா? புக்கில் எதனடா இருக்குது? புக்கில் எதான கொஷின்? லோன் பேர் தானே இருக்குது, சார்ஜ் இல்லை. லோன் பேர் இஸ் நாட் அ திங். சார்ஜ் இருந்தால் தானே, சார்ஜ் இல்லைன்னா அப்போ நியூட்ரல் தானே. விஜய், வாட் எவர் த கொஷின் யூ ஆஸ்க் இஸ் கரெக்ட், பட் நீனே சொல்லு, சார்ஜ் இருந்தால் தான் அதை சார்ஜ் ஸ்பீஷிஸ்னு சொல்ல முடியும். லோன் பேர் இருந்தால் அதுக்காக நம்ம சொல்ல முடியுமா? அது அதோட சொந்த எலக்ட்ரான் தானே, அதோட ஓன் எலக்ட்ரான் தானே. இட் டசன்ட் கெட் ஃப்ரம் எனிபடி. வேறு யார்கிட்டேருந்து வாங்கவே இல்லை. வேறு யார்கிட்ட வாங்கியிருந்தா தான் பிரச்சனை, சரியா? ரைட். அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பாண்டு பிரேக்கிங், பாண்டு வந்து ரெண்டு விதமாக பிரேக் ஆகும், ரைட்டா? ஆர்கானிக்கில் பாண்டு ரெண்டு விதமாக. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குது, ரைட்டா? கார்பன் வந்து என்ன அப்படின்னா கார்பனும் குளோரினும் பாண்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ரைட்டா? இப்படி இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பாண்டு பிரேக் ஆகிறது எப்படி பிரேக் ஆகும்னா, குளோரின் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், அது அதிகமான எலக்ட்ரான் நாட்டம் இருக்கனால எலக்ட்ரானை தான் பக்கம் எடுத்துக்கும். ஸோ பாண்டு இங்கே பிரேக் ஆகும், ரெண்டு எலக்ட்ரானையும் குளோரின் எடுத்துக்கும். அப்போ கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். கார்பனுக்கு என்ன வந்துடும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதே இது குளோரினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ்னா ரெண்டு எலக்ட்ரான் அதை வச்சுருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று இது வந்து ஹெட்டிரோலிட்டிக். ஹோமோலிட்டிக்னு என்னது? ரெண்டுமே ஒரே மாதிரி பவர் இருக்க ரெண்டு பேர், அவங்களுக்கு நடுவில் பாண்டு பிரேக் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு எலக்ட்ரான், இவங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடும், இவங்களுக்கு ஒரு எலக்ட்ரான். அப்போ Cl ஃப்ரீ ரேடிக்கல், Cl ஃப்ரீ ரேடிக்கல்னு வரப்போகுது, சரியா? இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்னு வரப்போகுது. கைடில் எங்கே இருக்குது இந்த கொஷின்? கார்பனுக்கு எலக்ட்ரான் போகாதா? ஆமாம், கார்பனோட குளோரின் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இல்லை. ஒரே நிமிஷம் நான் அந்த புக்கு நிறுத்தியும் கைடில் இருக்கு, நீங்களே அதை என்னென்னு பார்த்துக்கிறேன். காலையில் பார்த்தேன், அப்போ ஒன்றும் எனக்கு தெரியலையே. எந்த கைடு வச்சுருக்கீங்க? என் கைடில் அப்படிலாம் எதுவுமே இல்லை.
ரைட்டா? எஸ், ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். கார்பனுக்கு போகாது, ஏன்னா இது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இல்லை. எலக்ட்ரான் குளோரினோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எலக்ட்ரான் நாட்டம் அது இருக்கும். ரைட்டா? ரைட். நீ எதையுமே பார்க்காது, நீ போர்டை மட்டும் கவனி, நான் உனக்கு தெருக்கி விட்டுறேன். ரைட்டா? இப்போ நீ சொல்லு நல்லா கவனி. ஆர்கானிக்கில் எல்லாரும் சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பாங்க. பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்தால் தான் பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ரைட்டா? பக்கத்தில் யாராவது வந்தால் தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. இப்போ கவனி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ரைட் கவனி. இப்போது CH3Br KOH இல்லைன்னு வச்சுக்கோ, இவன் பேசாமல் இருப்பான். இங்கே என்ன நடக்குது, இங்கே யாருக்கு பிரச்சனை, இங்கே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. இங்கே யாருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, கார்பனிசன் பயங்கரமான டேஞ்சர். கார்பன் வந்து பயங்கர மன வருத்தத்தில் இருக்குது, மன கஷ்டத்தில் இருக்குது. ஏன் மன கஷ்டத்தில் இருக்குது கார்பன், ஏன் மன கஷ்டத்தில் இருக்குது, ஏன்னா இருக்கிறது புரோமின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துரும். பேருக்கு தான் இது கார்பனோட எலக்ட்ரான், இது புரோமினோட எலக்ட்ரான். ஆனால் இந்த புரோமின் குடுறா கப் சிப்பு நான் சொல்கிறது கேட்டுட்டு இருக்கணும், எலக்ட்ரானை தான் பக்கம் பிடுங்கிட்டு போகலை. இட் இஸ் அ கோவேலன்ட் பாண்டு. கோவேலன்ட் பாண்டு தான் எலக்ட்ரான்ஸ் மட்டும் கொஞ்சம் நகண்டி இருக்கு. ரைட். இது பெய்ட் பேட்சில் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தீங்களா? காலையில் தாண்டா நடத்தினேன், இதே தாண்டா நடத்தினேன், இப்படி தாண்டா சொல்லி கொடுத்தேன், அதில் எங்கே வேறு மாதிரி சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? இப்படி இருக்குது. இங்கே என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகுது. அப்போ கார்பன் பிரச்சனை இருக்குது. கார்பன் எப்படி இருக்குது, பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது, இது பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது. நல்லா கவனி. இப்போ பிரச்சனை எதுவுமே இல்லை, இப்போ பிரச்சனை வேறு வழியே இல்லை, கார்பனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? சகப்பிணைப்பு. எஸ், கோவேலண்ட்னா சகப்பிணைப்பில் இருக்கப்போ பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஆனால் இந்த கார்பன் இங்கே ஒருத்தவங்களை பார்க்குது பார்த்தியா, KOH அப்படின்னு. இந்த KOH பார்த்தோன்னே இந்த கார்பனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. புரோமின் கிட்ட பேசுகிறாங்க, முடிஞ்சா உன் எலக்ட்ரான் நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. ரைட்டா? எடுத்துகிட்டு போடா, போ, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு. ஏன் இந்த தெனாவட்டோட பேசுகிறாங்க, பிகாஸ் இங்கே இருக்க ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்கு. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா, 8. அப்போ 2 6 இருக்குமா. அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இங்கே ஒரு பொட்டாசியம் ஒரு ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கு. பொட்டாசியமோட ஒரு பாண்டு ஹைட்ரஜனோட ஒரு பாண்டு சேர்ந்துருக்கு. மீதி 2 எலக்ட்ரான் ஆக்சிஜனோட சும்மா தானே இருக்கு. ரைட்டா? லோன் பேர் சும்மா தானே இருக்கு. இப்போ வா. இப்போ தான் நம்ம ஆர்கானிக்கில் படித்த டேர்ம்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கவனி, இங்கே இந்த 2 பேரில் ரைட்டா, இப்போ இங்கே வந்து CH3 வந்து எப்படி இருக்குது, எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கா டெஃபிஷியண்ட்டாக இருக்கா? இந்த CH3 மட்டும் சொல்லு, எலக்ட்ரான் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஆக்சிஜன் டபுள் போனால் 2 பாண்டு ஃபார்ம் பண்ணிருக்கல, கேயோட 1 ஹெச்சோட 1, 2 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும், 2 தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே CH3 எலக்ட்ரான் ரிச்சா டெஃபிஷியண்டா? CH3 எலக்ட்ரான் ரிச்சா டெஃபிஷியண்டா? எலக்ட்ரான் லெஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரான் லெஸ்ஸாக இருக்குது. வேற இங்கே ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. உடனே CH3 என்ன சொல்லுது, இங்கே பாரு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நானும் கவலையே பட மாட்டேன், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு என்ன பண்ணுது, இது இங்கேருந்து நேராக போய் இந்த OH அப்ரோச் பண்ணுது. OH என்ன பண்ணுது, அப்ரோச் பண்ணுது. இட் இஸ் ஜஸ்ட் அப்ரோச்சிங். அப்போ என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, CH3 என்ன பண்ணுது, அதோட சேர்ந்தா OH மாறிடும். ரைட்டா? CH3 OH மாறிடுமா? ரைட்டா? OH மாறிடு. அப்போ OH மாறிடுச்சுன்னா ஆக்சிஜன் தன்னோட லோன் பேரை நல்லா கவனி. இப்போ இந்த கார்பன் எதை நம்பி வந்துச்சு, லோன் பேரை. ஆனால் ஆக்சிஜன் இன்னும் மோசமானவன், ஆக்சிஜன் என்ன பண்ணுறான், இந்தா பாரு தம்பி, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, லோன் பேர்லாம் கொடுக்க முடியாது, சரி வந்துட்ட இருந்துட்டு போ அப்படின்னு ஆக்சிஜன் என்ன பண்ணுது, பொட்டாசியமை வெளியே அனுப்பிடு. ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த இடத்துல K+ஆகவும் OH- ஆகவும் மாறிடுது. அதுக்கப்புறம் இது இந்த லோன் பேரை பார்த்து தான் வருது. ஆனால் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, லோன் பேர்லாம் கொடுக்க முடியாது. லோன் பேர்னா தனியாக இருக்க எலக்ட்ரான். இப்போ நான் ஆக்சிஜனுக்கு வரைஞ்சி காமிச்சேன்ல, அலோன் தான் லோன் பேர். அலோன் இஸ் கால்டு லோன் பேர். ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா?
இது ஆக்சிஜனோட எலக்ட்ரான். இந்த ஒயிட் கலர் எல்லாம் ஆக்சிஜனோட எலக்ட்ரான், ரைட்டா? ஒயிட் எல்லாம் ஆக்சிஜனோட எலக்ட்ரான். பாண்டு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்பன் இந்த ஒயிட் எலக்ட்ரான் இருக்குன்ற தைரியத்தில் வருது. ஆனால் ஆக்சிஜன் என்ன சொல்லுது? ஏய், ஒயிட் எலக்ட்ரான்லாம் கொடுக்க முடியாது, வேணா பொட்டாசியம் கிட்ட பேசி அவனை வெளியே அனுப்புகிறேன், அந்த இடத்துல வந்து நீ உட்காந்துக்கோ. ஸோ அப்போ என்ன நினச்சி திருப்ப பொட்டாசியம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல CH3 வந்துருச்சு. இங்கே திருப்பி அப்போ என்னது? லோன் பேர் அப்படியே தான் உள்ளே இருக்குது. லோன் பேர் உள்ளே இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. தனித்த ஜோடி எலக்ட்ரான். லோன் பேர்னா ஜோடி எலக்ட்ரான், தனித்த ஜோடி தனித்த எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்து தனித்த, அல்லோன்னா தனித்த, ரைட்டா? சூப்பர், அப்படி போயிடுச்சு. அப்போ இவனுக்கும் அப்போ இது முடிஞ்சு போச்சு, ரைட்டா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? K ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் Br மைனஸ். பொட்டாசியம் என்ன பண்ணும்? அப்போ வாட் ஹேப்பன்ஸ்? நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? யூ ஜஸ்ட் டெல் மீ. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இட் இஸ் சிம்பிள். இவனுக்கு ரெண்டு பேரும் போடா, நீயாது அவனாது, நாங்கள் பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம், போப்பா தம்பி, போ 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 போ, இடத்த காலி பண்ணி போயிட்டே இரு, தேவையே இல்லை, எனக்கு அவன் இருக்கான், அவன் கூட நான் சேர்ந்துக்கிறேன், அவ்வளோதான், ரைட்டா? சிம்பிள். இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீ எப்படி எழுதுன? இப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் நிறைய பேர் ஆர்கானிக்காக கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இந்த காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா போதும். இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் உனக்கு தேவை. இது இருந்தால் போதும். நீ தான் ஆர்கானிக்கோட சல்ஃபியூரிக் ஆசிட், ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ தான் ஆர்கானிக்கோட சல்ஃபியூரிக் ஆசிட், ரைட்டா? கவனி, இந்த பாண்டு இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே, சாரி KOH இல்லை, சாரி KOH. இதில் இப்படி லோன் பேர் போட்டு காமிச்சிரு. லோன் பேர் போட்டுட்டு இங்கேருந்து இவன் இதுக்கிட்ட போகிறான், அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆன்சர், இவ்வளோ தான். இதோட அவுட்புட் என்ன? இதோட அவுட்புட் என்னது? CH3OH ப்ளஸ் KBr, அவ்வளோதான் இப்போ ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர், சிம்பிள், ரைட்டா? அவ்வளோதான் ஆன்சர், ரைட்டா? சிம்பிள், அவ்வளோதான், ரைட்டா? ஆர்கானிக்கோட சல்ஃபியூரிக் ஆசிட் என்னது? கிங் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ். நீ கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி மாதிரி கிங் ஆஃப் ஆர்கானிக்காக நீ மாறிடலாம், அதுதான். அதனால தான் சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடலாம். கிளியரா? ரைட். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் நீ தான் சொல்ல போகிற. அதாவது இவன் சும்மா இருந்தால் பேசாமல் இருப்பான், இவனை பார்த்தனால தான் இந்த வேலையெல்லாம் இந்த கார்பன் பண்ணிச்சு. அதே மாதிரியே மேலே அந்த ஈக்குவேஷன் போகலாம், ரைட்டா? அந்த ஈக்குவேஷன் பாரு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் CH3O CH3 ப்ளஸ் HI, ரைட்டா? அவுட்புட் என்ன வரும்னு பார்க்கலாமா? ரைட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அஸ் யூஷுவல் இப்போ யார் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியானவங்க? அஸ் யூஷுவல் ஆக்சிஜன் தானே. ரெண்டு கார்பனுமே பிரச்சனையில் இருக்குது. ரெண்டு கார்பன் ஒரு டீலுக்கு வராங்க. ஒன்று நீ போ, இல்லை நான் போகிறேன். ஒன்று நான் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை நீ சந்தோஷமாக இருக்கணும், யாராவது ஒருத்தராவது சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. உடனே இந்த கார்பன் என்ன முடிவு பண்ணுது? சரி, நான் இங்கே போய் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கிறேன், அந்த பக்கம் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுது? அந்த பக்கம் நகருது, ரைட்டா? ஸோ என்ன பண்ணுது? இங்கே என்ன சொல்லுது இந்த CH3? நீ ஏன் இந்த அயோடினோட இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அதாவது சும்மா ஹைட்ரஜன் பேசாமல் அயோடின் கிட்ட இருக்கான். ஹைட்ரஜன் இருக்கிறதுலே சுவாந்த சொரூபி. ஹைட்ரஜன் ரொம்ப அமைதியானவன், ரைட்டா? ஆமாம், ஆரோ போடணும். ஆரோ போடுறது தான் முக்கியமானது இந்த சாப்டரில், ரைட்டா? நீ ஆன்சர் எழுதுறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து எங்கே போகுதுன்ற ஆரோ போடுறது தான் முக்கியம். ஹைட்ரஜன் சாந்த சொரூபியாக அமைதியாக இருப்பான். இவனோட சுயநலத்துக்காக இவன் என்ன பண்ண போகிறான்? இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணிக்க போகிறான், ரைட்டா? என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏய் நீ ஏன் அயோடின் கிட்டேருந்து கஷ்டப்படுற? இங்கே போ, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சிஜன் இருக்கான்ல, அவங்ககிட்ட நீ என்ன பண்ணு, போய்க்கோ. எப்படி பேசுகிறான் பார்த்தியா, ரைட்டா? நீங்கள் எல்லாருமே யோசிச்சியா CH4 மாறும்னு? நீ சொன்னது ரைட்டு தான். SSTL மெகா இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இன்டு CH4. அதுதான் இங்கே வித்தியாசம், அதுதான் இங்கே முக்கியமான விஷயம், ரைட்டா? இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது? சும்மா இருந்த ஹைட்ரஜன் இங்கே பாண்டு ஃபஸ்ட்டு பிரேக் ஆயிருந்தால் பரவாயில்ல. இங்கே என்ன நடக்குது? இவன் வெளியே போகிறான். இவன் என்ன பண்ணுறான்? வெளியே போகிறான். இவன் தான் ஃபஸ்ட்டு வெளியே போகிறான். இவன் வெளியே போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? பாண்டை ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருவானா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, CH3 பாசிட்டிவாக மாறிடும். ஆக்சிஜன் என்னவா மாறப்போகுது? ஒரு மைனஸ் வச்சுக்கும், CH3 ப்ளஸ் HI. இங்கே ஆக்சிஜன் கிட்ட மைனஸை பார்த்த உடனேயே
ஆக்சுவலாக இவன் பிளான் பண்ணது ஹைட்ரஜனை நம்ம வாங்கிக்கலான்னு. ஹைட்ரஜன் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் ஆக்சிஜன். நல்லா நான் வச்சுக்கோ, ஹைட்ரஜன் எப்பயுமே குளோரின் ஆக்சிஜன் இவன்களாக இருந்தால் அவங்க தான் போகும். ஹைட்ரஜன் வந்து பவர்ஃபுல்லான ஆளோட தான் சேரும் எப்பயுமே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, ஹைட்ரஜன் எப்பயுமே பவர்ஃபுல்லான ஆளோட தான் சேரும். HCl HBr HI அப்படி தான். இங்கே ஏற்கனவே HIயோட தான் இருக்கான். பட் இங்கே ஆக்சிஜனை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ், ஓகே நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கூட போய் இருக்கலாம் அப்படின்னு. ஒன்று என்ன பண்ணுறான் ஹைட்ரஜன் இங்கே மைனஸ் வந்த உடனே ஹைட்ரஜன் என்ன பண்ணிடுது, அப்ரோச் பண்ணிடுது. ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை அப்ரோச் பண்ணிடுது. கார்பனுக்கு பயங்கரமான ஒரு நோஸ் கட். அப்போ என்ன நடக்குது, ஹெச்ஐயில் இருக்கக்கூடியதில் இந்த பாண்டு அயோடினுக்கு போயிடுது. ரைட்டா, இந்த பாண்ட் என்ன பண்ணுது, அயோடினுக்கு போயிடுது. அப்போ என்ன இருக்கும் இங்கே H++ I-. ரைட்டா, உடனே இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், CH3 ப்ளஸ்ஸு மைனஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டெப்பில் உடனே ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட சேர்ந்துருது. ரைட்டா, ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்துடுறாங்க. இப்போ இவனுக்கு வேறு வழியே இல்லை, ஈசன் ப்ளஸ் கண்டிஷனில் இருக்கான், வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டு ஆகணும், அயோடின் கூட தான் சேரணும். ஆக்சிஜன் கூட கொஞ்சம் கருணை உள்ளவன், கரெக்டாக, ஆக்சிஜன் கூட கொஞ்சம் கருணை உள்ளம் கொண்டவன். ஆனால் இவன் இருக்கிறதுல மோசமானவன், சும்மா இருக்க மாட்டாமல் ஆக்சிஜனை பகைச்சிக்கிச்சா, அதனால அயோடினோட போய் சேர்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ரைட்டா, அல்லது ஆல்கோஹால். இதாவது இதெல்லாம் பின்னாடி 13th லெசனில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிப்போம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு. இங்கே இருக்கிறது இது பேர் என்ன, இட் இஸ் அ ஈத்தர். இது ஒரு ஈத்தரா, ஈத்தரில் இருந்து எப்படி ஆல்கோஹால் ப்ரிப்பேர் பண்ணுவ, அல்லது எப்படி அல்கைல் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணுவ, அல்கைல் ஹாலைட், அவ்வளோதான், அதுக்கான மெத்தட் தான். இவன் சும்மா தனியாக இருந்தால் பிரச்சனையே இல்லைப்பா, தனியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ரைட்டா, இப்படி தான் இருப்பான், ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ உனக்கு ஒரு கேள்வி வர்றான், சார் இது போன ஈக்குவேஷன் பார்த்த மாதிரி இருக்கே, இந்த 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 இது மாதிரி. ரைட்டா, CH3Br அங்கே I இருக்கு. அப்போ இவன் இந்த மாதிரி இவங்களோட ரியாக்ட் பண்ணுவான்ல, அப்போ இவன் திருப்பி இந்த ஆக்சிஜனை அப்ரோச் பண்ணுவான்ல, கரெக்டா, ஆக்சிஜனை அப்ரோச் பண்ணுவான்ல, ரைட். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது முடிஞ்ச உடனே these two will be getting separated. நம்ம இது ரெண்டையும் பிரிச்சிருவோம். நம்மளோட மெயின் டாஸ்க்கே என்ன அப்படின்னா, நம்மளோட மெயின் டாஸ்க்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ப்ரிப்பேர் பண்ணோன்னே we will be taking it out, நம்ம எடுத்துருவோம். அங்கேயே வச்சா இவன் திருப்பி அப்ரோச் பண்ணி இப்படி தான் போவான், மாறிக்கிட்டே கிடப்பாங்க. என்னோட டாஸ்க்கு இந்த ரியாக்ஷனை நான் கேரி அவுட் பண்ணதுக்கே அல்கைல் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆல்கோஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். ரைட்டா, அதான் அதுதான் பதில் சொன்னேன். ஜெயஸ்ரீ கேட்ட கொஸ்டினுக்கு தான். இப்போ திருப்பி டேஞ்சரில் இருக்குது. ஆனால் இப்போ இவன் போகணும் அப்படின்னா இங்கே இருக்க ஆப்ஷன், ஆனால் நான் எடுத்துருவேன். நான் இவன் தனியாக இருக்கப்போ பிரச்சனை பண்ண மாட்டான், இவன் தனியாக இருந்தால் பிரச்சனை பண்ண மாட்டான், யாராவது ஒருத்தவங்களை பார்த்தா தான் பிரச்சனை. ஸோ இது ரியாக்ஷன் ஃபார்ம் ஆனோடனே ஒரு சிலர் திருப்பி ரிவர்ஸ் ஆகும், திருப்பி வரும், ஆட்டோமேட்டிக்காக we will do a separation process. நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே எடுத்துருவோம். ரைட்டா, கிளியர், இஸ் தட் கிளியர், ஹவ் யூ காட் இட்? புரிஞ்சுதா பசங்களா, புரிஞ்சுதா? எஸ், have you got it? Have you got it? Yes, clear, சூப்பரா. ஆர்கானிக் ஈஸியாக இருக்கா? எனக்கு என்னமோ இந்த ஃபஸ்ட் சாப்டர் நடத்துகிறத விட இது நடத்துகிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஐ லவ் ஆர்கானிக். ரைட்டா, ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். ரைட்டா, சிம்பிளாக என்ன அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஆரோ மார்க் போட்டு எழுதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கவங்க தாம் பக்கம் பாண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ கம்மியாக இருக்கவங்க வேறு யார் கூட போய் சேர்ந்துக்க போகிறாங்க, அதே ஃபார்மேஷன். ஸோ இதுக்கு ஆரோ மார்க் போட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, CH3O CH3 ப்ளஸ் HI. ஹெச்சுக்கு பாண்டு போட்டு எழுது ஐயில். ரைட்டா, இந்த பாண்டை இங்கே போடு, அதே மாதிரி இந்த பாண்டை இதுக்கு போடு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இல்லைன்னா இப்படி போடு, இந்த பாண்டை இப்படி போடு. நம்ம புக்கில் இப்படி தான் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாண்டை இங்கே போடாமல் இந்த பாண்டு இங்கேருந்து இங்கே ஹைட்ரஜன் கூட போய் சேருது, இது இதோட எடுத்துக்கும். சரியா, அவ்வளோதான். அப்படி ஆரோ மார்க் போட்டு அப்போது CH3I ப்ளஸ் CH3OH. சரியா, ரைட், தட்ஸ் இட். ரைட்டா, ரைட். இதெல்லாம் எப்படி நடக்குது, அதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அவ்வளோதான். இவன் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ உன் முன்னாடி உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை கொடுத்தா நீ சாப்பிடவே மாட்டியா, உன் கையிலே கொடுத்துட்டாங்க, சாப்பிடவே மாட்டியா, சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க, சாப்பிட போகிற, ரியாக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்க, சிம்பிள், அவ்வளோதான். ரைட்டா, ரியாக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டா, ஓகே, தட்ஸ் இட்.
திஸ் இஸ் 12th சாப்டர். 12th சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வி ஆர் டூயிங் 12th சாப்டர். ஸோ இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஓகே, ரைட், சூப்பர். எக்ஸ்பிளைன் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் ரொம்ப ஈஸி, சிம்பிள், ரைட்டா ரைட்டா ஓகே. எம்பிசாட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நீங்கள் படிக்கிற பாடத்தை ஒழுங்காக படித்தாலே எம்பிசாட் ஈஸி தான். நம்ம நார்மல் சிலபஸ் தான் அதுக்கும், அது வேறு பெரிய சிலபஸ்லாம் கிடையாது. இண்டக்டிவ் எஃபெக்ட். ரினோ இண்டக்டிவ் எஃபெக்ட் தமிழில் என்ன போட்டிருக்கு? CH3 CH2 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 Br, CH3 CH2 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 Ag, ரைட்டா ஓகே. ஆன்லைனில் இல்லை, இண்டக்டிவ் தூண்டல், எஸ் ரைட். ஆமாம், ஆல் இது 1 மார்க் இருக்குது, வச்சுருக்கேன் இருக்குது. September 1st வீக்கில் வில் டூ இட், ரைட்டா 1 மார்க்லாம். சரி கவனிப்பா. இப்போது இந்த ஹாலஜன் என்ன பண்ணும்? இப்போ நீட் ஜேஇ கொஸ்டின் தான் கேட்க போகிறேன் பாருங்க. நீட் சேனல் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குல்ல, வேதாந்து நீட் தமிழ் சேனல் ஆல்ரெடி நீட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை பாருங்க. இப்போதைக்கு இங்கே பாரு என்ன இருக்குன்னு, ரைட்டா கவனி. ஹாலஜன் இருந்தால் கார்பன் வில் பி கெட்டிங் சோகம். என்னது மனசில் சோகம், அந்த கோல்டன் ஸ்பாரோ அந்த பாட்டில் வர மாதிரி மனசில் சோகம், அந்த மாதிரி இங்கே என்னது கார்பனுக்கு இப்போ சோகம். என்னென்னது புரோமினோட இருக்கும். புரோமின் வெரி worst fellow, எலக்ட்ரான்ஸ் தான் பக்கம் எழுத்துக்குவான். அப்போது this carbon will become partial positive, this will become partial negative. ஓரளவு அதான் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போடலாம். எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகல, எலக்ட்ரானை நகர்த்தி தானே வச்சுருக்கான். அதனால குறைந்த அளவு அல்லது குறைவுள்ள அல்லது பகுதி அளவு அயனியாக மாறி இருக்கு. அடுத்து இது என்னமாகும்? இந்த கார்பன் பிரச்சனையில் இருந்தால் உடனே இந்த கார்பன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம், இவங்க எலக்ட்ரான் இங்கே நகட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ இது கொஞ்சம் பாசிட்டிவ், இது கொஞ்சம் தான் பாசிட்டிவ் இருக்கும், ரைட்டா? கொஞ்சம் தான் பாசிட்டிவ், கரெக்டா? ரைட், கொஞ்சம் இருக்கு, ரைட்டா? ரைட். கார்பனுக்கு சுற்றி ப்ராப்ளம் தான் என்ன, பக்கத்தில் இழுத்துருக்கான், ரைட்டா? அப்போ என்னது இப்படியே கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கார்பன் ஹாப்பியாக இருக்கா சோகமாக இருக்கா? டே அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கார்பன் ஹாப்பியாக இருக்கா சோகமாக இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்த இப்போ ப்ளஸ் மைனஸ் போட போகிறோம். கார்பன் இஸ் ஹாப்பி ஆர் சோகம்? சேட் ஆர் ஹாப்பி? கார்பன் இஸ் சேட். அப்போ கார்பன் அதாவது ஒரு குரூப் வெளியேருந்து யாரோ ஒருத்தவங்க அட்டாச் ஆகிருக்காங்களே, அந்த குரூப்புனால கார்பன் செயின் அல்லது கார்பன் சோகமாக இருந்துச்சுன்னா, சேடாக இருந்துச்சுன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட், ரைட்டா? சோகமான ஐனானது இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்டுங்கிறது ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் த ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அதிக எலக்ட்ரான் நாட்டம் கொண்ட தனிமத்தின் பக்கம் எலக்ட்ரான் நகர்றது தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அதானது தூண்டல் வினைன்னு நம்ம சொல்ல போகிறோம். இது என்னது தூண்டுது? இவன் இங்கே எலக்ட்ரான் இழுத்தனால இவனுக்கு உதவி பண்ண தூண்டுறான், இவனை தூண்டுது இப்படியே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கு, ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா இங்கே என்ன இருந்தாலும் இப்போ பாரு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சோகம் இருக்குது. இவன் ரொம்ப சோகத்தில் இருக்கான், இவன் கொஞ்சம் சோகத்தில் இருக்கான், இவன் குட்டி சோகத்தில் இருக்கான். இவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட், இந்த தூண்டல் வினை அதிகபட்சமாக 3வது கார்பன் 3rd கார்பன் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறேன், ரைட்டா? அது ஞாபகம் வச்சுக்க, ரைட்டா? ஆமாம், இது ஆன்சரோட தான் இருக்குது, கொடுத்துட்றேன், ரைட்டா? ரைட், சரியா கவனி. ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதை கவனிச்சுக்கோ, ரைட்டா? அப்போ இவனுக்கு அந்த எஃபெக்ட்டு இருக்காது. இந்த 3 பேருக்கு தான் எஃபெக்ட் இருக்க போது. 3 பேர் சோகத்தில் இருக்காங்க. சோகத்தில் இருக்கனால இட் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். சோகத்தில் இருக்கனால இது மைனஸ் ஐ எஃபெக்ட். தானியா என்ன அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க? CH3 CH2 Cl, வாட் இஸ் தட்? நான் தப்பாக எழுதிருக்கேனா? சரியா? ரைட். இப்போ பாரு இங்கே சில்வர். சில்வரை பார்த்தோன்னா கார்பனுக்கு ஒரே குஜால்ஸ் ஆகிடும், பயங்கர ஜாலி ஆகிடும். வந்தாண்டா மேலே இருக்கவன கொடுமைப்படுத்தினா இவன் வந்து நம்ம பிடிக்குவோம் அப்படின்னு என்ன பண்ண போகுது? இவன் இழுக்க போகிறான், ரைட்டா? இவன் என்ன பண்ண போகிறான்? இழுக்க போகிறான், ரைட்டா? ரைட். ஏன் லாஸ்ட் கார்பன் சேடா இல்லை? இவங்களுக்கே சரியாயிடுது, இவ்வளோ தூரத்துக்கு சேடு தேவையில்லை. இங்கேயே கொஞ்சம் தான் இருக்குது, மொத்தமாக நகட்ட முடியலை. எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போவாங்களா? அவ்வளோ தூரத்துக்கு வருத்தம் இல்லை. எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் வருத்தப்படுவாங்க, எடுத்துகிட்டு போகல. அதாவது என்ன அப்படின்னா இப்படி இருக்க வேண்டிய எலக்ட்ரான்ஸ் இப்படி இருந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? இப்படி இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தான், கொஞ்சோண்டு நகன்றிருக்கு, அவ்வளோதான்.
வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இவன் மேலே பெரிய பிரச்சனைலாம் வராது. ரைட்டா? அதனால் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு சேடாக கிடையாது. இப்போ இங்கே பாரு, இங்கே அந்த எக்ஸாம்பிள் ஓகேவா? எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த 3 கார்பன் வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக சொன்னேன். அதுவும் இண்டக்டிவ் எஃபெக்ட் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ பாரு, Ag சில்வர் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆமாம், எப்படி நான் சில்வர் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்கிறேன்? சரி, எப்படி கம்பேர் பண்ணுறோம் பாரு. Now we are going to compare the 3rd chapter. ரைட்டா? நான் சொல்கிறேன், கார்பன், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் Ag, இவன் தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், இவன் லீஸ்ட்டு. இவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் நாட்டம் அதிகமாக இருக்கும், இவனுக்கு எலக்ட்ரான் நாட்டம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் எங்கே இருந்து நான் சொல்கிறேன்? ரைட்டா? சைஸா எப்படி சொல்லலாம்? we are moving to periodic table. ரைட்டா? கவனி, நம்ம பீரியாடிக் டேபிளுக்கு போனால், பீரியாடிக் டேபிள் உன் மைண்டில் கொஞ்சம் அதிகமாக ஸ்டோராக இருக்கணும். ரைட்டா? பீரியாடிக் டேபிளை உன் மைண்டில் நீ கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பீரியாடிக் டேபிள் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை வச்சு செஞ்சுருவானுங்க. கவனி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அலாங் த பீரியட். என்ன சொல்லியிருக்கேன்? அலாங் த பீரியட். யார்? ஜெயஸ்ரீ, குட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அலாங் த பீரியட் இன்க்ரீசஸா டிக்ரீசஸா? அலாங் த பீரியட், அதாவது வரிசையில் இடதுபுறத்துலேருந்து வலது பக்கத்துக்கு வரிசையில் நீ போகிறப்ப, வரிசையில் இப்படி போகிறப்ப எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். கரெக்டா? இன்க்ரீசஸ். நல்லா கவனி, சில்வர் இங்கே இருக்குது, கார்பன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. புரோமின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? சில்வர், கார்பன், புரோமின். அப்போ கார்பனை விட புரோமின் தான் பெரிய ஆள். அப்போ புரோமின் என்ன பண்ணுவான்? எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துருவான். சில்வரை விட கார்பன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி. அப்போ சில்வர் கிட்டேருந்து கார்பன் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை பிடிச்சி இழுப்பாங்க. ரைட்டா? ஸோ தட்ஸ் இட். அதுதான் விஷயம். அப்போ இங்கே என்ன பண்ண போகுது? சில்வர் இருக்குது, சில்வர் கிட்டேருந்து எலக்ட்ரானை கார்பன் இழுக்க போகுது. இப்போ வேறு லெவலில். அப்போ கார்பன் வில் பிகம் நெகட்டிவ். அப்போ இது வில் பி வெரி ஹை பாசிட்டிவ். அப்போ இந்த சில்வர் வந்தனால, இந்த சில்வரோட குரூப் இருந்தனால கார்பன் என்ன ஆயிடுச்சு? கார்பன் ஹாப்பி ஆர் சேட்? கார்பன் இஸ் ஹாப்பி ஆர் சேட்? எஸ், வந்துட்டாண்டா, நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம் மாறா. கார்பன் இஸ் ஹாப்பி. If the carbon is happy, it is plus I effect. If the carbon is happy, it is plus I effect. ரைட்டா? கார்பன் சோகமாக இருந்தால் மைனஸ், கார்பன் ஹாப்பியாக இருந்தால் ப்ளஸ் ஐ. இப்போ இதெல்லாம் நம்ம வேர்டிங்ஸில் எழுதணும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த வேர்டிங்ஸ் எழுதணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கவனி, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் போலரைசேஷன், அதாவது பொலாரிட்டி ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அந்த அயனிக்கல் சேஞ்ச் இன் போலரைசேஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்ட். கோவலண்ட் பாண்டுன்னு என்னது? இந்த பாண்டு 2 பேருக்கும் சொந்தமான பாண்டு. 2 பேருக்கும் சொந்தமானது. அதில் பொலாரிட்டியாக ஆக்சுவலாக அயனிக் பிணைப்பு, அயானிக் பாண்டில் தான் சார்ஜ் வரும். அயானிக் பாண்டில் ப்ளஸ் மைனஸ் வரும். ரைட்டா? ரைட். ஆனால் இப்போ இங்கே என்ன ஆகுது? கோவலண்ட் பாண்ட், சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பில் நம்மளுக்கு சார்ஜ் வருதா ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் பாண்டட் ஆட்டம் ஆர் குரூப். யாருனால? இந்த குரூப்னால. இங்கே ஒரே ஒரு தனிமம் இருக்கலாம், அல்லது ஒரு குரூப், மொத்தமாக ஒரு குரூப்பாக இருக்கலாம். ஒரு தனிமம் அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம். அவங்க இருக்கிறனால தான் வரப்போகுது. அப்போ இது இட் இஸ் டினோட்டட் பை ஐ எஃபெக்ட். ஐ எஃபெக்ட்னு சொல்ல போகிறாங்க. இன்கேஸ் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் விச் லூஸ் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் த கார்பன். ரைட்டா? கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ளஸ் ஐ எஃபெக்டா மைனஸ் ஐ எஃபெக்டா? கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்டா மைனஸ் ஐ எஃபெக்டா? கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்துட்டா ப்ளஸ்ஸா மைனஸா? என்னோட எலக்ட்ரானை கார்பன் வாங்கிடுச்சு. கார்பனோட சிஎல் இருக்கப்போ கோவலண்ட் பாண்ட் தான். ரைட்டா? கார்பனோட சிஎல், கார்பன் கார்பன், அதாவது என்னோட எலக்ட்ரான் கார்பன் கிட்ட கொடுத்தா இட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ரைட்டா? அது கால்ட் அஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். அப்படியே ஆப்போசிட்ல இருந்தால் அது மைனஸ் ஐ எஃபெக்ட். நீ இங்கே பாரு, இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுத வேண்டாம். இந்த எக்ஸாம்பிள் உனக்கு நல்லா தெரியும்ல, இதே எழுதிக்கோ. இதில் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபார்முலா இருக்குல்ல, இது வேண்டாம், இப்படி எழுதிக்கோ. ரைட்டா? ஒரே ஒரு போட்டுக்கோ, ஒன்று மட்டும். CH3 CH2 Br ப்ளஸ்ஸா மைனஸா? ஃபர்ஸ்ட் ஒன் CH3 CH2
Ag, ரைட்டா? Ag. இது என்னது? இது மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்குரிய ஈக்குவேஷன், இது ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ரைட்டா? அங்கே இருக்க எக்ஸாம்பிளாக நீ எழுத வேண்டாம், இதை மட்டும் எழுதிக்கா, ரைட்டா? கெமிஸ்ட்ரிக்கு டான் கைட் யூஸ் பண்ணலாமா? உன்னோட விருப்பம், எப்படினாலும் பண்ணுங்கள், ரைட்டா? கைடில் நீட் ஜே கொஷின், எதுக்கு நீட் ஜே கொஷின் கண்டுபிடிக்க போகிறீங்க எனக்கு புரியல. எஸ் எஸ் ஆமாம், யாழினியன் சார் வராங்க. டுடேயா இன்னைக்கும் நாளைக்கும் தெரில. இன்றைக்கி ஈரோடு, இன்னொரு நாள் சேலம்னு நினைக்கிறேன். ஸோ வருவாங்க. சரி ரைட், வாங்க 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 வாங்க, நம்ம அடுத்து போகலாம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, ரைட்டா? ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 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 டிஃபைன் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பெர்மனெண்ட்டா இல்லை டெம்பரவரி எஃபெக்டா? குளோரினோட அட்டாச் ஆகிருக்காங்க, ரைட்டா? CH3I. இது ஒரு மாலிக்யூல், இது ஃபார்ம் ஆனாலே வந்துடும், ரைட்டா? இண்டக்டிவ் எஃபெக்ட், தூண்டல் வினைன்றது ஒரு நிரந்தர விளைவு, தட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். அது பெர்மனெண்ட்டு, இது டெம்பரவரி. எலக்ட்ரோமெரிக் வந்து டெம்பரவரி, எலக்ட்ரோமெரிக் வந்து டெம்பரவரி, ரைட்டா? இண்டக்டிவ் வந்து பெர்மனெண்ட், இண்டக்டிவ் இஸ் பெர்மனெண்ட் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட் பெர்மனெண்ட், ரைட்டா? ரெசனன்ஸு, ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ், இது மூணுமே பெர்மனெண்ட் எஃபெக்ட். மொத்தம் 4 எஃபெக்ட் தான்டா. டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட் கொஷின் கேட்டாங்கன்னா எழுத மறந்துடாத. டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட், என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ், இன்னொன்று ஹைப்பர் கான்ஜுகேஷன், இன்னொன்று இண்டக்டிவ். இதெல்லாமே என்னது? பெர்மனெண்ட், நிரந்தரம், பெர்மனெண்ட். டெம்பில் ஒன்று தான், அது யார்? எலக்ட்ரோமெரிக். ஸோ இந்த ரெசனன்ஸ்க்கு இன்னொரு பேர் மீசோ. இந்த மீசோவையும் எலக்ட்ரோவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ரைட்டா? ரைட், சரியா? எப்பா எனக்கு தெரியலடா, நான் ஒன்றும் நான் வேறு ஊரில் இருக்கேன், யாழினி சார் வேறு ஊரில் இருக்காங்கடா, ரைட்டா? ஓகே, சரியா? நான் வேறு ஊரில் இருக்கேன், சார் வேறு ஊரில் இருக்காங்க. கீழே என்ன இருக்கோ அதுபடி பார்த்துக்கோ, அந்த டேட்டுக்கு வருவாங்க, சரியா? ஓகே. எலக்ட்ரோமெரிக்ன்றது டெம்பரவரி எஃபெக்ட், ரைட்டா? இட் இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட். முதல் பாயிண்ட் அது எழுது, ரைட்டா? ரைட். இது எப்போ வருமா? வென்னெவர் ரியேஜென்ட், ஒரு காரணி, எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு காரணி நம்ம ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வரப்போகுது, ரைட்டா? ரியேஜென்ட், ரைட்டா? சி டபுள் பாண்ட் சி இப்படி இருக்காங்க. இந்த கார்பன் அது பாட்டுக்கு தனியாக என்ன அப்படின்னா, ரைட்? ஹவ் யூ ஆர் சேயிங் இட் இஸ் பெர்மனெண்ட் எஃபெக்டா? ஆமாம். இப்போ டெம்பரவரி எஃபெக்ட் நடத்துகிறேன் உனக்கு, அப்போ பெர்மனெண்ட் புரிஞ்சிடும். டெம்பரவரி கவனி உனக்கு பெர்மனெண்ட் புரிஞ்சிடும், ரைட்டா? நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்டா, ரைட்டா? இவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான், இவன் அமைதியாக இருக்கான். இப்போது விஜய் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது முடிஞ்சோடனே நீ கவனி, அவனுக்கு இது முடிஞ்சோடனே புரியும். இப்போ HCl வருது. HCl வந்த உடனே இந்த ஹைட்ரஜன் இவங்ககிட்ட கேட்குது, ஹெல்ப் கேட்குது. டேய், இந்த தான் டபுள் பாண்ட் எலக்ட்ரான் வச்சுருக்கீங்களே, இவனை போட்டு பாடாப்படுத்துகிறான்டா, இவனுக்கிட்ட என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு. அப்போ இதுலேருந்து வெளியே வரப்போ ஹைட்ரஜன் எப்படி வரும்? H+ஆக வருமா, ரைட்? H+. இது வந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதெல்லாம் நான் வச்சுக்கோ, இந்த காம்பவுண்டில் ரியாக்ஷன் நடக்காது, இது அப்படியே தான் இருக்க போகுது, ரைட்லா? இது அப்படியே தான் இருக்குது, இது அப்படியே தான் இருக்குது, இது எதுவுமே மாறலை, இதில் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, ரைட்டா? எந்த எஃபெக்டும் இல்லை. இந்த HCl பார்த்தா தான் இந்த எஃபெக்ட் வரப்போகுது, அதுதான் டெம்பரவரி எஃபெக்ட். இது வந்தால் தான் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் CH3I ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே ஒரு எஃபெக்ட் நடக்குதுல்ல, அதுக்குள்ளேயே எஃபெக்ட் நடக்குது, அதனால் அது பர்மனெண்ட். வெளியேருந்து ஒருத்தவங்க வந்தால் தான் மாறுது, எப்போ? அந்த காம்பவுண்ட் மாலிக்யூலுக்குள்ளே சேஞ்ச், அது பெர்மனெண்ட் டெம்பரவரி எஃபெக்ட். வெளியே இருந்து யாருமே வராமையே உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் நாங்கிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது பெர்மனெண்ட் எஃபெக்ட், ரைட்டா? இது டெம்பரவரி. இப்போ இது என்னவா மாறும்? இங்கே பார்த்தோன்னா கார்பன் இந்த டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ண போகுது, டோட்டலாக இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ண போகுது. ஏன்னா ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே கிடையாது, ரைட்டா? ஸோ அப்போ பாண்டை ஷிஃப்ட் பண்ணால் என்னது? ஹைட்ரஜன் வந்துடும். அப்போ இந்த கார்பன் வில் பிகம் பாசிட்டிவா, இந்த கார்பன் வில் பிகம் பாசிட்டிவா, ரைட்டா? PDF தரேன், கண்டிப்பாக PDF தருவேன், ரைட்டா? லைட்டாக புரியாத மாதிரி இருக்கா? ஒரே நிமிஷம், சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், வெயிட் பண்ணு, நல்லா கவனி. ரெசனன்ஸ் பார்த்தோமா? ரெசனன்ஸில் இந்த டபுள் பாண்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு யார் காரணம்?
இந்த டபுள் பாண்ட் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு யார் காரணம்? யாருமே காரணம் கிடையாது. அது அதுவாக சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதுவாக சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. யாருமே காரணம் கிடையாது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், இது வந்து என்னது? ரெசனன்ஸ். மொதல் பார்த்த எஃபெக்ட். அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பரில் என்ன அப்படின்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருந்துச்சு. இந்த டபுள் பாண்ட் இங்கேயும் இந்த டபுள் பாண்ட் இங்கே மாறிச்சா, இங்கே வந்துச்சா? அதுக்கு யாராவது ஒரு காரணமாக இருந்தாங்களா? யாருமே காரணம் கிடையாது. அவங்களாவே உள்ளுக்குள்ளே மாறிக்கிட்டாங்க. யாருமே காரணம் கிடையாது. அவங்களே உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆகிட்டாங்க. கரெக்டாக இல்லையா? யாராவது வெளியேருந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா இந்த பாண்டு மாறுறதுக்கு? யாருமே பண்ணல. இந்த கார்பனுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டா? அடுத்து ரைட்டா? நெக்ஸ்ட் பாரு, இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்டில் CH3I. இங்கே பாரு, இங்கேயும் என்ன நடந்துச்சு? யாராவது வெளியேருந்து வந்து எலக்ட்ரான் நகட்ட சொன்னாங்களா? அயோடின் அதோட கேரக்டர் எலக்ட்ரானை தாம் பக்கம் வச்சுக்கிறதுக்கு, அதனால் அயோடின் என்ன பண்ணுது? தாம் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்து வச்சுக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் இதிலெல்லாம் நகர்ந்துச்சுல, இதில் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இல்லை கொஞ்சோண்டு நகர்றது. இந்த 3 நகர்தல், இந்த 3 மூமெண்ட்டுக்கும் வெளியேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? யாருமே ஹெல்ப் பண்ணலை. அப்போ இந்த ஃபார்மேஷனில் பர்மனெண்ட்டாக இது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது பர்மனெண்ட்டாக இருக்கும். இது யாருமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த காம்பவுண்ட் பென்சின் உருவாச்சுன்னா அது அப்படியே இருக்கும். இது உருவாச்சுன்னா இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது உருவாச்சுன்னா இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் பர்மனெண்ட். ரைட்டா? ரைட்டா? இதுக்கெல்லாம் ரியாக்டன்ட் தேவையே இல்லை. இதுக்கு தேவையே இல்லை. இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன், மெத்தில் அயோடைட் கொடுக்குறேன். உங்ககிட்ட ஒரு 1 லிட்டர் மெத்தில் அயோடைட் கொடுக்குறேன். அதில் பாண்ட் எப்படி இருக்குன்னா, அயோடின் கிட்ட பாண்டு எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அவ்வளோதான். ரைட்டா? வேதாந்து கைடு வர வரைக்கும் நான் அவனுக்கு கடைசியில் கொடுக்குறேன். நீ அதை நோட் பண்ணிக்கோ. நான் அவனுக்கு வந்து ஒரு மெயில் ஐடியும் அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாமே பர்மனெண்ட் எஃபெக்ட். டெம்பரவரி எஃபெக்டில் நல்லா கவனி. இப்போ இந்த கார்பன் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கு. இவனை ஒரு எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரோஃபைல்னா என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்து இவனை அப்ரோச் பண்ணுது. கார்பன் இறக்க குணம். ஸோ கார்பன் என்ன பண்ணுது? சரி, என்ன பண்ணலாம் ப்ரோ, நீ இந்த பாண்டை அவங்ககிட்ட கொடுத்துரு, எலக்ட்ரானை கொடுத்து அவங்க கூட பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாகும்? இவங்க கூட கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கோனா, அப்போ இந்த கார்பனுக்கு என்ன ஆகும்? 2 எலக்ட்ரானையும் இங்கே எடுத்துட்டோம் நம்ம. அப்போ திஸ் கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இதுக்கு ரியாக்ஷன் இதுக்கு இப்போ இந்த H+ வந்தால் தான் ரியாக்டண்ட்டே நடக்குது. H+ வந்தால் தான் இந்த ரியாக்டண்ட்டே நடக்குது. இப்போ பாரு, சி இந்த பாண்டு ஃபார்ம் ஆகி H வந்துருச்சு. ரைட்டா? இந்த பாண்ட் இங்கே வந்துருக்கு. ரைட்டா? இங்கே H+ வரும். இந்த H+ஓட இந்த பாண்ட் என்ன பண்ணுது? இங்கே ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து டபுள் பாண்ட் இங்கே வந்துருச்சு. ரைட்டா? இங்கேருந்து டபுள் பாண்டு தான் என்ன பண்ணியிருக்கு? இங்கே வந்திருக்கு. ரைட்டா? இது C+ ஆயிருக்கு. ரைட்டா? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரோமெரிக்கோட எஃபெக்ட் தான் இது. எலக்ட்ரோமெரிக் தான் எஃபெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நியூட்ரல் சார்ஜே இல்லாமல் அமைதியாக இருந்த ஒரு பர்சன் மண்டையில் ஒரு ப்ளஸ்ஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ திஸ் இஸ் கால்ட் ப்ளஸ் இ எஃபெக்ட். அதான் என்னது? பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ரைட்டா? ரைட்? ரைட்டா? ரைட்? ஓகே, ரைட். அடுத்து பார்த்தேன்னா கார்பன். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள். கார்பன் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜனோட இருக்கு. ரைட்? இப்போ கார்பன் வந்து ஹாப்பியாக இருக்குமா சோகமாக இருக்குமா? நோ, கார்பன் ஆல்வேஸ் ஆக்சிஜனோட இருந்தால் கண்டிப்பாக சோகத்தோடு தானே இருக்கும். ஆக்சிஜன் கிட்ட உரண்டை இழுக்குது. சும்மா இருக்க மாட்டாமல் ஆக்சிஜன் கிட்ட போய் என்ன பண்ணுது? உரண்டை இழுக்குது. எப்போ? இது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது மட்டும் இருந்தால் இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ரைட்டா? இப்போ இவங்க மட்டும் இருக்காங்க, இண்டக்டிவ் எஃபெக்ட். ரைட்டா? இப்போ இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கு? ஆக்சிஜன் பக்கம் மூவ் ஆயிருக்கு. இண்டக்டிவ் எஃபெக்ட். அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த கார்பன் Cn மைனஸை பார்த்துருச்சு. எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருக்க ஒருத்தனை பார்த்துருச்சு. உடனே என்ன பண்ணுது? ரைட்டா? ரைட்டா? என்ன பண்ணாது? இந்த எலக்ட்ரான் பார்த்த உடனே கார்பன் ஆக்சிஜன் கிட்ட உரண்டு இழுக்குது. ஏய் என்ன அப்படின்னா என்ன சொல்லுது? இதா பாரு, நம்மால் வந்துட்டான், நீ என்ன பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு. ஆக்சிஜனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆக்சிஜன் ரொம்ப மோசமானவன். ஆக்சிஜனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆக்சிஜன் என்ன பண்ணுறான்? ஏன்ட்டே நீ வேலையை காட்டுறியா? எலக்ட்ரானை கொடுக்க முடியாது போடா அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு? எலக்ட்ரானை எடுத்துருச்சு. பண்ண பை பாண்ட் 2 எலக்ட்ரானையும் தூக்கிடுச்சு.
அப்போ என்ன ஆகும்? கார்பன் will become பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் மைனஸ் வச்சுக்கும். இங்கே என்ன ஆகிடுச்சு? இது 2 இருக்குது. இப்போது CN மைனஸ் இருக்குது. கார்பன் என்ன பண்ணும்? இவங்க கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா? இவங்க கூட சொல்லுது, ஏய் வாங்கடா வாங்கடா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, இந்த ஆக்சிஜன் என்னை கொடுமைப்படுத்துகிறான்டா, இவன்ட்டு நீ காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இங்கே CN வரப்போ ரைட்டா, இங்கே வந்து என்னது? CN வந்து ரைட்டா. என்ன ரிப்ளை பண்ணணும்? என்னாச்சு? சிங்கிள் கேட் அவைலபிளாக இல்லையா? ஓகே வரும், ஓப்பன் பண்ணுவாங்க 2-3 days, ஏன்னா ஸ்டாக் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் அடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. தென் யூ கேன் கெட் இட் ரைட்டா. ஒரு 2-3 days அல்லது 1 week வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துடும். இந்த ரியாக்ஷன்லாம் காலேஜில் ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்களா? எஸ் இருக்குது ரைட்டா. ஸோ இப்போ என்னது? அப்போ இந்த CN பார்த்தனால தான் இந்த பிரச்சனை. CN இல்லைன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்போ ரீஏஜென்ட் வர்றப்ப தான் இந்த பிரச்சனை ஆகுது. இப்போ என்ன ஆயிருக்கு? நியூட்ரலாக இருந்தவன் மண்டை மேலே ஒரு மைனஸ் சார்ஜ் வந்துருச்சு. அப்போ இட் இஸ் மைனஸ் E எஃபெக்ட். மைனஸ் E எஃபெக்ட். இது என்னது? மைனஸ் E எஃபெக்ட். டெஃபனிஷன் பார்த்துடலாமா? கவனி. The electromeric effect refers to the polarity produced in multiple bond. ரைட்டா? மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா? டபுள் பாண்டெல்லாம் இருக்கா? டபுள் பாண்டு. இதில் பொலாரிட்டி சும்மா இருந்த நியூட்ரலில் பொலாரிட்டின்னு என்னது? சார்ஜ். மின் சுமை ஏற்றப்பட்டிருக்கு ரைட்டா. மின் சுமை ஏற்றப்பட்டிருக்கா? இப்போ என்ன ஆயிடுச்சு? மின் சுமை மேலே வந்துருச்சு ரைட்டா. இப்போ என்ன ஆயிடுச்சு? அதில் மின் சுமை வந்துருச்சு ரைட்டா. polarity produced in multiple bond, the compound when it is attracted by a reagent, வெளியே இருந்து ஒரு காரணி வந்து அவங்கள சீன்றப்ப தான் இந்த பிரச்சனை வருது ரைட்டா. ரைட் ரியாக்டா ரைட் ரியாக்ட். when a double bond or triple bond is exposed to an attack, டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ என்ன பண்ணுது? அட்டாக் ஆகுது. யார் அட்டாக் பண்ணுறா? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா என்னது? எலக்ட்ரோஃபைல்னா யார்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி. அப்போ வரக்கூடியது என்னது? தட் இஸ் கால்ட் மைனஸ் ப்ளஸ் E எஃபெக்ட் வருமா? அப்போ ப்ளஸ் E எஃபெக்ட் ரைட்டா. எலக்ட்ரோஃபைல் அட்டன் பண்ணால் ப்ளஸ் E, அது இது நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணா ரைட்டா. when nucleophile attacks it will become minus E effect ரைட்டா. ஸோ யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. ரீஏஜன்னா காரணி. இங்கே இருக்கல, இங்கே பார்த்தல, இங்கே இருக்கல, இது வந்து என்னது? இங்கே நான் H+ன்னு போட்டேன். H+ங்கிறதுக்கு பதிலாக அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். யாராவது ஒரு ரீஏஜென்ட் நம்ம வெளியே இருந்து வேற ஒருத்தவங்களை கொடுக்குறோம், அவ்வளோதான் ரீஏஜென்ட். இங்கே CN சொன்னேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சைனோட இருக்கலாம், HCN இருந்திருக்கலாம், யாராக வேணா இருந்திருக்கலாம் HCN. அதில் ஹைட்ரஜன் போயிட்டு CN மைனஸ் வந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ரீஏஜென்ட் ரைட்டா. ஓகே ரைட் சரியா. தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள் மீசோமெரிக் எஃபெக்ட் ரைட்டா. ஓகே, நான் கொடுத்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோ ரைட்டா. ஜஸ்ட் டேக் டவுன் திஸ் எக்ஸாம்பிள். உன் புக்கில் இருக்கிறதோ வேறு ஏதோ எழுதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திஸ் யூ கேன் டூ இட் ரைட்டா. நான் ஸ்லைடில் காட்டுறதுலாம் என்னோடது, நான் பேஸ் பண்ணுறது. அப்புறம் புக்கு இருக்கும் ரைட்டா, புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ரைட். கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பின்னாடி இவன் வருவான்டா, ஆல்ஃபா பீட்டாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோடா அப்படின்னு. பீட்டா எலிமினேஷன் லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன் இந்த சாப்டரோடது கரெக்டாக. இட்ஸ் த லாஸ்ட் கொஷின். எஸ். தென் வில் கோ ஃபார் அ பிரேக். ஓகே ரைட், சூப்பராக பிரேக் போகலாம். பீட்டா எலிமினேஷன். அப்போ முதல் பீட்டா கார்பன் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டா. CH3 CH2 CH3 CH2 CH2 Br. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ பேரும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நல்லவனுங்க, இருக்கிறதுலே ரொம்ப நல்லவனுங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இவன் நல்லவன் தான், இவன் அவன் பாட்டுக்கு இருப்பான் ரைட். இது என்னது? அல்கைல் ஹாலைடா. இது அல்கைல் ஹாலைடா. இது அல்கைல் ஹாலைடா இல்லையா? எஸ் டெல் மீ. இது ஒரு அல்கைல் ஹாலைட்னு சொல்லலாமா இல்லையா? 15 minutes பிரேக்கா? சரி பார்ப்போம், போது இதை முடிப்போம். எஸ். என்னது? இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு ஹாலஜன் கரெக்டாக இல்லையா? அல்கைல் ஹாலைடு. ஏன் அல்கைல் ஹாலைடு? அதாவது இது ஒரு அல்கைல் குரூப்பு, ஒரு கார்பனை கம்மியாக இருக்குல்ல, அது ஒரு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குல்ல அல்கைல், அதோட ஹாலஜன் சேர்ந்துருக்கு அல்கைல் ஹாலைடு. தனியாக இருக்கப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவன் யாரை பார்க்குறான்னு தெரியுமா இப்போ ரைட்டா? நவ் we are having a alcoholic KOH ரைட்டா. ஆல்கஹாலிக் KOH. ஒரு KOH பார்க்குறான். KOH பார்த்த உடனே என்ன நடக்கும்? வாட் திஸ் கார்பன் வில் டூ? இந்த கார்பன் என்ன பண்ணுவாங்க? KOHல ஆக்சிஜன் கிட்ட என்ன இருக்குது? KOHல ஆக்சிஜன் கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள்?
KOHல ஆக்சிஜன் கிட்ட என்ன இருக்கு? KOHல ஆக்சிஜன் கிட்ட என்ன இருக்கு? லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இருக்கா? ரைட்டா? ரைட், லோன் பேர் இருக்கா? KOH is not a functional group. KOH வந்து இங்க என்ன அப்படின்னா reagent. KOH reagent, ரைட்டா? அப்ப இந்த கார்பன் மண்டை மேல இருக்க லோன் பேரை பார்த்து, இந்த லோன் பேருக்கு என்ன அப்படின்னா லோன் பேரை பார்த்து நம்ம கார்பன் மயங்கிட்டான், ரைட்டா? ஆகா, நம்மளுக்கு ஒருத்தர் சிக்கிட்டான்டா அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த லோன் பேரை பார்த்து சிக்கிட்டான். உடனே என்ன பண்ணுறான், அப்ரோச் பண்ணுறான், டேய் தம்பி வாடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற எனக்கு அப்படின்னு. என்னடா இப்படி இவன் கேட்குறானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப என்ன நடக்குது நல்லா கவனி. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். நீ இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி கிடையாது, ரைட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு KOH சொல்லி கொடுத்தேன், ரைட்டா? KOHக்கு என்ன ஆன்சர் வரும் சரியா? நல்லா கவனி, என்ன ஆன்சர் வரும் நீனே சொல்ல, உனக்கு தெரிஞ்ச ஆன்சர். இது என்ன ஆகும்? CH3 CH2 CH2 OH ப்ளஸ் KBr, ரைட்டா? KBr வந்திருக்குமா? இதான ஆன்சராக வந்திருக்கும், ரைட்டா? இதான ஆன்சராக வந்திருக்கும். ஆக்சுவலாக இதான ஆன்சராக வந்திருக்கும். இஸ் தட் ரைட் ஆர் ராங்? எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட் ஆரியா, ரைட்? ஐம் ரைட் ஆர் நாட்? எஸ். பட் நல்லா நீ கவனிச்சு பார்த்தியா, அந்த ரியாக்ஷனில் நான் வெறும் KOH மட்டும்தான் கொடுத்துருந்தேன். நீ அந்த ரியாக்ஷனை நல்லா கவனித்து பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே ஐ ஹவ் யூஸ்ட் ஒன்லி த KOH, வெறும் KOH. அதுக்கு முன்னாடி எந்த வார்த்தையும் நான் சொல்லலை. ஆனால் இங்கே ஐ எம் யூஸிங் அ வேர்ட் ஆல்கஹாலிக் KOH. இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சு, ஆக்சிஜன் பொட்டாசியமை வெளியே கலப்பி விட்டுச்சு, ரைட்டா? பொட்டாசியம் கிட்ட சமாதானம் பேசி பொட்டாசியமை வெளியே அனுப்பிச்சு. ஆனால் இங்கே ஆக்சிஜன் பேச்ச பொட்டாசியம் கேட்காது. பிகாஸ் இட் இஸ் ஆல்கஹாலிக் KOH. இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். ஆல்கஹாலிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். இங்கே என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் கிட்ட போக முடியாது. ஆனால் இவனை பார்த்த உடனே இந்த கார்பன் என்ன பண்ணிட்டான், அவசரப்பட்டு ஹாலஜன் கிட்ட வறண்டு எழுத்துட்டான், ரைட்டா? சும்மா இருக்க மாட்டாமல் ஹாலஜன், அதாவது இந்த யாருமே இல்லை, இவங்க யாருமே இல்லைன்னா இவன் பேசாமல் இருப்பான். பட் இவங்களை பார்த்த உடனே இவன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சி இவன் கூட சண்டை போட்டுட்டான். சண்டை போட்ட உடனே ஹாலஜன் கோவம் வந்துடும்ல, ஹாலஜன் போடா நீயாவது உன்னோட பாண்டாது, நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஓ மை காட், வாட் ஹேப்பன்? CH3 CH CH2 வந்து அப்படி எழுதியிருக்கேன், ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு எனக்கு தேவை, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். CH2 ப்ளஸ் ப்ளஸ் Br மைனஸ், ஓகேவா? Br மைனஸ், ஓகே? Br மைனஸ் இப்படி ஆயிடுச்சு, ரைட்டா? ஓகே. ஸோ இப்போது இவனை நம்பி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான். சார்ஜ் இருந்தால் பிரச்சனை, சார்ஜ் இருந்தால் பிரச்சனை. உடனே இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, சரி ஓகே நம்ம ஹைட்ரஜன் தான் இருக்கான்ல, ஹைட்ரஜனை வெளியே அனுப்பிடலாம், ரைட்டா? ஹைட்ரஜனை நம்ம வந்து பேசி வெளியே அனுப்பிடலாம். ஹைட்ரஜனை என்ன பண்ணுறாங்க, வெளியே அனுப்புகிறாங்க. எப்படி? இந்த பாண்டை இங்கே வர வச்சு தே ஆர் மேக்கிங் அ பாண்ட். ஸோ கொஷினில் என்ன பார்த்தோம், பீட்டா எலிமினேஷன், ரைட்டா? பீட்டா எலிமினேஷன், பீட்டா பொசிஷனில் எலிமினேட் ஆக போகுது, ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன், கரெக்டா? இப்போ இதான பீட்டா கார்பன், பீட்டா கார்பனில் இருக்க ஹைட்ரஜன் வெளியே போகுது, அப்போ எலிமினேஷன் நடக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா CH3 CH CH2 டபுள் பாண்ட் ப்ளஸ் Br மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ், ரைட்டா? ரைட், H ப்ளஸ். இப்போது கார்பனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பார்த்தோன்னே பயங்கரமாக வெறி ஆகிட்டேன். ஏன்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன், அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டா? ரைட்டா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை பார்த்தோன்னே ஆக்சிஜன் கோவம் வந்துருச்சு. ஆக்சிஜன் என்ன பண்ணிடுச்சு, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ முதல் வெளியே போடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, இங்கே இவங்க உடையிறாங்க, K ப்ளஸ்ஸு OH மைனஸ். அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் அடுத்து சேர்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா KBr, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா H2O, ரைட்டா? H2O, கரெக்டா? ஓகே, ரைட். பீட்டாங்கிறது பொசிஷன் ஆஃப் கார்பன், கார்பனோட பொசிஷன்னா பீட்டா. பீட்டா பொசிஷனில் இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது,
அதனால் பீட்டா எலிமினேஷன். ரைட்டா? அதனால் பீட்டா எலிமினேஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி பீட்டா பொசிஷன் கண்டுபிடிக்கிறது? ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, எதை வேணும் எடுத்துக்கலாம். நாட் ஓன்லி ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷனல் குரூப்பு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்போ கேட்டையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல், கார்பானியான், இந்த மாதிரி இந்த இருக்காங்களே இவங்க எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், இவங்களுக்கு அடுத்து அல்லது இவங்களுக்கு இந்த பக்கம் ஏதோ ஒன்று, இந்த கேங்குக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் இஸ் கால்ட் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபாக்கு அடுத்து இருக்க கார்பன் பீட்டா, அதுக்கப்புறம் காமா, அதுக்கப்புறம் டெல்டா அப்படின்னு பொசிஷன், ஜஸ்ட் த பொசிஷன். ரைட்டா? அப்போ சார்ஜ் வச்சு இல்லையா? அங்கே நிறைய கேள்வி கேட்குறீங்களே, எனக்கு என்னென்னு புரியலையே. சார் சார்ஜ் இருந்தால் பிரச்சனை எதுக்கும் வராது, சார்ஜ் இருந்தாலே பிரச்சனை வரும். இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே என்னது? இந்த புரோமின் தான். இந்த புரோமின் எலக்ட்ரானை தான் பக்கம் இழுத்தனால பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. அதனால தான் இவன் போய் ஆக்சிஜனை அப்ரோச் பண்ணான். ஆக்சிஜன் அப்ரோச் பண்ணப்போ வெறும் KOH தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஆல்கோஹாலிக் KOHனால ஹெல்ப் பண்ணலை. ஸோ இட் பிகம் சார்ஜ். சார்ஜ் வந்தோடனே இவன் என்ன பண்ணுறான்? என்னால் சார்ஜோடு இருக்க முடியாது, ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங் த ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் Br-. ஹைட்ரஜன் நிர்கதியாக பாசிட்டிவாக இருக்கு. ஹைட்ரஜனை பார்த்த உடனே ஆக்சிஜனுக்கு வந்துருச்சு. ஆக்சிஜன் பொட்டாசியம் நீ வெளியே போ, நான் ஹைட்ரஜனோட சேர்ந்துக்கிறேன். ஸோ அப்போ H2O ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ பொட்டாசியம் திருப்பி பாவமாக நிற்கிதுல H+. அப்போ அது என்ன பண்ணுது? ஏன் வேணாலும் எங்கே வேணால் போங்கடா, தங்கக்குட்டி என் Br இருக்காண்டா, அவங்க கூட நம்ம சேர்ந்துக்கிறேன், அவங்க கூட சேர்ந்துக்கிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் சார்ஜ் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேஞ்ச் பண்ண போதும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். கிளியர்? ஸோ திஸ் இஸ் கால்ட் பீட்டா எலிமினேஷன். பீட்டா பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜன் எலிமினேட் ஆச்சு, அவ்வளோதான். ரைட்டா? அயான்ஸ் டிஃபர் ஃப்ரம் சார்ஜ். ஹவ்? அயான்ஸும் சார்ஜ் ஒன்று தானே, ஏன் டிஃப்ரென்ஸ் இல்லை? எல்லாம் ஒன்று தான். Cl மைனஸுங்கிறது அயான், மைனஸுங்கிறது சார்ஜ். Cl மைனஸ்னா அயான், அதில் இருக்க மைனஸ் இஸ் சார்ஜ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னது? இன்னொரு கொஸ்டின், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இப்போ எலிமினேஷன் பண்ணோமா? இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ரைட்டா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ரைட்டா? சி பென்சின் இப்போ ரியாக்ஷனுக்கு தேவைண்ட அது இன்ஆர்கானிக்கில் ஆல்ஃபா வேறு, அது வந்து ஆல்ஃபா ரேஸ், அது வேறு. அது வந்து ஹீலியம் எடுத்துப்போம் தான் ஆல்ஃபா ரேஸ், அது வேறு. ஃபைனல் ரியாக்ஷனில் சார்ஜ் வரக்கூடாது, அவ்வளோதான். எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ரைட்டா? 8th லெசன் இன்னைக்கு கிடையாது, 8th லெசனே இன்னைக்கு கிடையாது. சரியா? ரைட், இவனை எடுத்துக்கோ. ஸோ இங்கே புரியலக்கா, இந்த ஹைட்ரஜனை வெளியே எடுக்க போகிறேன், அதனால் என்ன பண்ணுறேன், அதை வெளியே இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். ரைட்டா? சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் எடுத்துக்க போகிறேன், HNO3. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தானே. சப்ஸ்டியூட், ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் சப்ஸ்டியூட் வர போகிறாங்க. கரெக்டாக? சப்ஸ்டியூட்னா தானே. ரைட்டா? ரைட் சார். வில் போத் த திங்ஸ் கம்பைன் டுகெதர், வாட் வில் பி த சார்ஜ்? பிகம் யூ ஆஃப் சர்க்கிள். எனக்கு புரியலை விஜய், என்ன கேட்குறீங்க? இதோட சார்ஜா? இது நியூட்ரல், இது ப்ளஸ், இது மைனஸில் நியூட்ரல் ஆகிடும். வேறு என்ன ரவுண்ட் பண்ணியிருக்கேன்? அதுதான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதான் கேட்குறியா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட், அப்போ ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு இங்கே NO2 வரப்போகுது. ஸோ இது பென்சின், இது நைட்ரோ பென்சின். ஸோ ஆல்வேஸ் எல்லாத்துக்கும் இழிச்சவன் யாருன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை தூக்கிட்டு வேற ஆள் வந்துடுறாங்களோ தான். இது சிம்பிள் ரியாக்ஷன், இது எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நைட்ரஜன் NO2, நான் நைட்ரோ பென்சின் ஃபார்ம் ஆகணும், நான் பென்சினோட போய் ரியாக்ட் பண்ணணும், எனக்கு தேவைன்னா நான் யாரை வேணால் அழிச்சிருவேன். அதில் ஈஸியாக அழிக்கிறது ஹைட்ரஜன் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ரைட்டா? ஓகே, சூப்பர். ரைட், தட்ஸ் இட். No charge when both combine. Okay, right, now we'll go for a break. (11:32). We will meet at 11:40. சரியா? Okay, we'll meet at 11:40.
guys, have you seen that ரோஸும் 3 ஆர்டிஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீயும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா? see that ரோஸ் நான் உன் மெசேஜ் ஆக்சுவலாக நான் பிரேக் விடுறப்ப பார்க்கல, பட் அட் த லாஸ்ட் ஐ ஹவ் சீன் that. பட் நான் பிரேக் போய்ட்டுருக்கல ஒரு 7 minutesல யூ guys have do a discussion, you just found the answer. நீங்களே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ரோஸோட டவுட் என்ன அப்படின்னா, த டவுட் இஸ் எப்படி ஹைட்ரஜன் NO2வாக மாறிச்சு அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டுருந்தாங்க, சார் இது ஹைட்ரோ பென்சின்னு சொல்லக்கூடாதா? பென்சினில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, அது தெரியறதுக்காக வெளியெடுத்து எழுதிருக்கீங்க. இது நாட் அ எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன், ரைட்டா? அது எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் கிடையாது, இங்கே ஏற்கனவே இருக்க ஹைட்ரஜன் தான். அந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகுதுன்றதை காட்டுறதுக்காக ஜஸ்ட் வெளியே எடுத்து எழுதிருக்கேன், அவ்வளோதான். இங்கே என்ன ஆகுனா, இந்த நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இந்த நைட்ரிக் ஆசிட்லேருந்து NO2 வெளியே வரும். அந்த NO2 தான் அங்கே போகுது, ரைட்டா? ரைட், அந்த NO2 தான் அங்கே போகும், வேறு எதுவுமே ரியாக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் NO2 தான் இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல். NO2 இஸ் த எலக்ட்ரோஃபைல். NO2 அங்கே போகும், மாறிடும், ரைட்டா? தட்ஸ் இட். ஸோ அதை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்புறமும் ஏன் அது இல்லை நினச்சிட்டு இருந்தீங்க, ரைட்டா? எஸ், ரீஏஜென்ட் இதில் தான் போகுது, ரைட்டா? இதில் தான் போகுது. அப்புறம் விஜயோட கொஷினை பார்த்தேன், எனக்கு இன்னும் ஐ எம் நாட் கெட்டிங் இட், ஐ வில் ஜஸ்ட் புட் இட் டவுன். இங்கே வந்து அது ரீஏஜென்ட் இல்லை, இங்கே வந்து அது ரீஏஜென்ட், அது மூலமாக ரியாக்ஷன் இருக்குது. விஜயோட டவுட்டு எனக்கு ஸ்டில் ஐ டென்ட் கெட் இட். இன் தட் ஸ்லைட் CH will get positive charge. CH will not get positive charge டா. CH ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் வரப்போகுது? CH வந்து இந்த பாண்டை வெளியே கொடுத்தா தானே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். இங்கே CH ஹைட்ரஜன் தான் வெளியே போகுது. ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா CH will become நெகட்டிவ். இந்த பாண்டு CHக்கு போச்சுன்னா மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகுறாங்க, அதுதான் விஷயம், ரைட்டா? தட் இஸ் ஆல். ஓகே விஜய், போகலாமா? ரைட், ஓகேவா? என்ன ஹார்ட் அட்டாக்? ஓ, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்களான்னு கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சா? ஓகே. பாண்டே போகுது, பாண்டு இங்கே இருக்க 2 பாண்டுமே நான் H ப்ளஸ்ஸாக தானே வெளியே எடுத்துருங்க, வெளியே ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸாக தான் வருது. இந்த பாண்டே இங்கே போகுது, பாண்டே அப்படியே அங்கே போகுது, ரைட்டா? ரைட், ஓகே, கிளியரா? எலக்ட்ரான் போகல, பாண்டே போகுது, பாண்டு தான் போகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன சாப்டர்? ஓ, நீங்களும் பயந்துட்டீங்களா? சரி, ஓகே, ரைட். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக்? என்ன போகலாம்? 11th சாப்டரா? நெக்ஸ்ட் 11th சாப்டர். ஓகே. நீ பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வர்றது பார்த்தியா, நான் ஆக்சுவலாக அங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா நிறைய மெசேஜ் இருந்துச்சு, அதில் டவுட் இருந்தனால பார்த்தேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணப்பேன். ஓகே, வில் கோ வித் 11th சாப்டர். 11th சாப்டர்லாம் ஆனால் இப்போ இந்த சாப்டர் குட்டி, அதனால இதில் எல்லா கொஷினும் பார்த்தோம். ஃப்ரம் 11th onwards we are not going to do the complete chapter. We will be doing only the important questions. Yes, here comes. Give the general characteristics of organic compounds, right up? Right? Okay, right. New chapter na 8th தான? 8th இல்லையே. இவ்வளோ நேரம் நம்ம எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம்? 6 கொஷின் பார்த்துருக்கோம். 6 கொஷின் தான் பார்த்துருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் 6 கொஷின். 6 கொஷினில் எவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தியா? இந்த ஆர்கானிக்கை நீ அப்படி படித்தா மட்டும்தான் படிக்க முடியும். எவ்வளோ 1.5 மணி நேரமா? 10:15க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் 6 கொஷின் இல்லை, 6 கொஷின் ஒரு லெசன். 12th லெசனே அவ்வளோதான். 12th லெசனுக்கு எல்லா கான்செப்ட் புக்கிங் கேட்டாலும் நீ எழுதிக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? சரியா? கவனம். 44th கொஷினா? 12th சாப்டரில் 44th கொஷினே கிடையாது, ரைட்? இப்போ நம்ம பார்க்க. ஓ, அதுவா ஃபஸ்ட் சாப்டர் 44th கொஷினா? அட் த எண்டு நான் சொல்கிறேன், ரைட்டா? ரைட், சரியா? கவனி. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டு. ஆர்கானிக் காம்பவுண்டோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எல்லா கரிம சேர்மங்களும் சகப்பிணைப்பு, கோவேலன்ட் பாண்ட் ஆஃப் கார்பன் அண்டு இன்சால்யூபிள் இன் வாட்டர். தண்ணியில் கரையவே கரையாது. ஒன்லி இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். கரிம கரைப்பான்களில் மட்டும்தான் என்ன பண்ணுமா? கரைமாயிட்டு. சால்யூபிள் ஒன்லி இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், ரைட்டா? ஓகே. ஓ, இன்னும் 44 இருக்கா? ஓகே, ஓகே, ரைட். 44 முடிக்கும். நம்ம டாப் 50 போட்டிருக்கோம், ஆனால் 44 முடிக்க முடியுமான்னு தெரியல.
we'll check it out. They are inflammable, right? இந்த CCl4 தவிர மீதி எல்லாமே inflammable னா தீப்பிடிச்சி எரியாதுன்னு நினைச்சிராத. inflammable னா தீப்பிடிச்சி எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய அனைத்துமே எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது except CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட். இது மட்டும் டக்குன்னு தீப்பிடிச்சிலாம் எரியாது, ரைட்டா? ஓகே, எஸ். லைக் டிசால்வ் லைக், ரைட்? அடுத்து they possess low boiling and melting points. They possess low boiling and melting point. இதுக்கு என்ன பண்ணுமா? கொதி நிலையும் உருகு நிலையும் குறைவாக இருக்குமா? low melting and boiling point. ஏன்னா அதுக்கு கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. பாண்டு பிரேக் ஆனால் தான் அது மெல்ட் ஆகும், பாயில் ஆகும். ஸோ பாண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வராது, ரைட்டா? ரைட், ஓகே. தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை ஃபங்க்ஷனல் குரூப். தே எக்ஸிபிட் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐசோமெரிசம் நிறையா இதில் இருக்கும். See, this is the most important 5 mark question, right? Important 5 mark question. Direct 5 mark கேட்பாங்க. List out the அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ரைட்டா? ரைட், சரியா? இதுதான். இது வந்து எப்படின்னா புக் பேக்கில் கொஷின் நினைக்கிறேன். புக் பேக்கில் கொஷினாக இருக்கும். இதை எப்படி வகைப்படுத்துறது கரிம சேர்மங்களை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஓகே, ரைட். ஹைட்ரஜனில் 2 இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஹைட்ரஜன் ஹீலியம்க்கு அவுட்ரு ஷெல்லே 2 தானே. அது எந்த ஷெல்லுன்றதை பொறுத்து இருக்குது. கே ஷெல்லா எல் ஷெல்லான்றதை பொறுத்து. சரி, ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ சைக்ளிக் அல்லது ஓப்பன் செயின் அலிஃபாட்டிக். எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 13th 14th சாப்டர் போகிறப்ப நம்மளுக்கு வேர்ட் ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளமில் an organic compound அல்லது an aliphatic compound அல்லது ஓப்பன் செயின் காம்பவுண்டு ஏசைக்ளிக் காம்பவுண்டு அப்படின்னு வரும், ரைட்டா? கவனமாக கவனிச்சுக்கோ, சரியா? அதனால் இது ரொம்ப முக்கியமானது. கோவேலன்ட் பாண்ட்னா சகப்பிணைப்பு, சகப்பிணைப்பு, சரியா? ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் அல்லது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட். அல்லது இதுக்கு இந்த படம் எக்ஸாம்பிள்லாம் வரையணும். உன்னால் டயக்ராமாக வரைய முடியலன்னா பேராக மட்டும் எழுதிக்கும், சரியா? சிம்பிள். ஓப்பன் செயின் என்னது? நேராக கார்பன் 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 போட்டு எழுதுவோம்ல, அதுதான் ஓப்பன் செயின். இன்னொன்று சைக்ளிக். சைக்ளிக்னா என்னது? நீ இப்படி போட்டு சைக்கிள் மாதிரி போடணும், தான் சைக்ளிக் காம்பவுண்ட். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது எல்லாமே சைக்ளிக் காம்பவுண்ட் தான். தீஸ் ஆர் ஆல் சைக்ளிக் காம்பவுண்ட், ரைட்? ஓகே. அடுத்து இதில் வேறு டைப்பே கிடையாது. ஏ சைக்ளிக், ஓப்பன் அல்லது அலிஃபாட்டிக், அது மட்டும்தான். அதில் வேறு டைப்பே கிடையாது. இந்த சைக்ளிக்கில் தான் 2 இருக்குது. ஒன்று ஹோமோசைக்ளிக், இன்னொன்று ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னால் வெறும் சைக்கிள் மட்டும் இருக்கும். ஹெட்ரோசைக்ளிக்கில் சைக்கிள் மாதிரி இருக்கும், ஆனால் நடுவில் யாராவது ஒருத்தவங்க ஜாயின் ஆகிருப்பாங்க, ரைட்டா? இங்கே பாரு, பார்க்க சைக்கிள் மாதிரி இருந்துச்சு, ரைட்டா? இட் வாஸ் லைக் அ சைக்கிள். ஆனால் இதோட எண்டில் பார்த்தோன்னா இங்கே ஒரு நைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட்டா? இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சைக்கிள், இன்கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி இருக்கும். அதனால் அது பேர் என்னது? ஹெட்டிரோ சைக்கிள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ரைட். இந்த ஹோமோசைக்ளிக் 2ஆக பிரியுது. என்னது? ஒன்று அலிசைக்ளிக், இன்னொன்று அரோமேட்டிக். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்னா என்ன? அரோமேட்டிக்னா என்ன? அரோமேட்டிக் அப்படின்னா நல்ல வாசனைகள் கொடுக்கக்கூடியது. அரோமேட்டிக்கு என்ன டெஃபினிஷன் வரணும் அப்படின்னா இட் ஷுட் ஒபே ஹக்கிள்ஸ் ரூல். ஹக்கிள்ஸ் ரூல் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ ஹக்கிள்ஸ் ரூல். ஆல்ரெடி ஆனால் நான் சொல்லிக் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிக் கொடுக்கலன்னா பார்த்துக்கோ, இல்லைன்னா சரி. ஸ்மெல். அரோமேட்டிக்னா ஸ்மெல். நம்ம வீட்டில் இருக்க ஃபினாயில், நாப்தலின், டெட்டால், இது எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அது எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். பென்சோனைட் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக், ஹோமோசைக்ளிக், அப்படி எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே அலிசைக்ளிக். அலிசைக்ளிக்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்காது. இந்த ஹக்கிள்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணாமல் ஆனால் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சைக்ளிக் ஆனால் ஹக்கிள்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணாது. வாசனைலாம் வராது, இதில் ஸ்மெல்லாம் வராது. ஹக்கிள்ஸ் ரூல் என்ன நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாருக்கோ பெய்டுக்கு நடத்தினேன்னா யூடியூப்பில் நடத்தினேன்னு தெரில. யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் நடத்தினேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட். நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம், ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். இது முடிஞ்சு இங்கே முடிக்கல, ரைட்? பென்சோனைட் காம்பவுண்ட். ஹெட்ரோசைக்ளிக்கில் அதே மாதிரி அலிசைக்ளிக்கு, அரோமேட்டிக் அதே மாதிரி தான். சைக்கிள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இன்கம்ப்ளீட் சைக்கிள்லேயும் 2 பேர் இருக்காங்க, ரைட்டா? இந்த அரோமேட்டிக்கில் பென்சோனாய்டு, நான் பென்சோனாய்டு. பென்சின் மாதிரியும் பென்சின் இல்லாத மாதிரி. இங்கே பாரு, இதெல்லாம் பென்சின் மாதிரி கிடையாது. ஸோ பென்சின் மாதிரி இருக்கும், பென்சின் இல்லாத மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சரியா? ஓகே. கான்கர் கைடா புக்கா? பயங்கரமான கொஸ்டின் இருக்குது இதெல்லாம். எப்பயுமே புக்கு வேணும். புக்குன்றது கண்டிப்பாக வேணும். புக்கு இருந்தாலும் உனக்கு கைடுன்னு ஒன்று தேவையா? புக்கு இருந்தாலும் நீயாக படிக்க முடியாது. புக்கு இருந்தாலும் எந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னு உனக்கு தெரியணும்ல. ஸோ புக்கும் வேணும், கைடும் வேணும், ரைட்டா? புக்கும் வேணும், கைடும் வேணும். கைடு நீ கான்கர் கைடு நம்மக்கிட்ட இருக்கனால நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சரியா? ரைட், let us not waste time. Homologous series. Homologous series na மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் இந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கா? இந்த மாதிரி வரிசையாக போயிட்டு இருக்கல? இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருக்க போகுது. என்ன டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது? CH2 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. அவ்வளோ. A series of organic compounds containing a characteristic functional group and a successive member differ from each other in a molecular formula CH2. பாரு, CH4 methane, C2H6 ethane, C3H8 butane, C4H10 propane. இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? CH2 தான். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? CH2. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? CH2. ரைட்? ஸோ அவ்வளோதான். ரைட்டா? படிவரிசை. எஸ், படிவரிசை. கரெக்ட். படிவரிசை சேர்மம். ஆமாம், அதே தான். ரைட்டா? நேற்று எக்ஸாமில் கேட்டாங்களா? ஓகே, எஸ், ரைட். அது மட்டும் எழுதினா போதும், அதுக்குரிய எக்ஸாம்பிள்லாம். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. இந்த எக்ஸாம்பிள் ரைட் நோட் ஆன் ஹோமோலகஸ் சீரிஸ். ஸோ தே கேன் ப்ரிப்பேர்ட். இதெல்லாம் நான் எழுதிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லணுமோ எது கீ பாயிண்ட் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரைட், வாட் இஸ் மென்ட் பை ஃபங்க்ஷனல் குரூப்? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இதில் இதை தான் கேட்பாங்க. இந்த 4 பாயில கொடுத்துட்டு அதான் கேட்பாங்க. ஆனால் நான் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் பார்த்து அதை கேட்டுற போகிறாங்க. நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் அதையும். சரியா? ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? இஸ் அன் ஆட்டம் ஆர் ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் பாண்டட் ஆட்டம்ஸ். ஒன்று ஆட்டமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர். ஈத்தரில் யார் இருக்கா? வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்கா? இதே இது ஆல்டிகைட் எடுத்துக்கோ, OH இருக்கா? கீட்டோன் எடுத்துக்கோ, O மட்டும்தான். கீட்டோனில் C டபுள் பாண்ட் O இருக்கும். ரைட்டா? கீட்டோனில் C டபுள் பாண்ட் O இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா தட் இஸ் இட் கேன் பி ஆட்டம். தனித்த ஆட்டம், தனித்த தனிமமாக இருக்கலாம், அணுவாக இருக்கலாம், அல்லது ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட அணுக்களின் பிணைப்புகளாக இருக்கலாம். அதான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ சொல்லு, அசிட்டால்டிகைட் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஒவ்வொருத்தவங்களையும் பேர்லேயே ஆல்டிகைடுன்னு இருக்குது. அப்போ என்னது அது? CHO. ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? அசிட்டால்டிகைட் ஃபார்முலா CH3 CHO. ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் என்னது? COOH. ரைட்டா? 2 COOH இருந்தால் அதான் என்னது? ஆக்சாலிக் ஆசிட். COOH அதுதான் ஆக்சாலிக் ஆசிட். அடுத்த டைமெத்தில் ஈத்தர். ஈத்தர்னா இதுதான். டைமெத்தில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு ஈத்தர், பின்னாடி ஒரு ஈத்தர் இருக்கணும். டைமெத்தில் ஈத்தர். மெத்தில் அமைன். CH3யோட அமைன் குரூப்னா NH2. ரைட்டா? கிளியர்? அணுக்களின் பிணைப்புனா இது. காம்பவுண்ட்னா சேர்மம். அணுக்களின் பிணைப்புனா பாண்டட் ஆட்டம்ஸ். ஜெனி, நீங்களும் தமிழ் மீடியமா? ஜெனி ஆல்சோ தமிழ் மீடியமா? வெரி குட். ரினோ வெரி குட். மேகா, ரோஸ், ரினோ. எஸ்டர்டே டெஸ்ட் கொஷின் நிறைய பேருக்கு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. மேலே வேறு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? நான் இப்போ தான் பார்க்குறேன். குட் சூப்பர். சரியா? ரைட், ஈஸி கொஷின். அடுத்த இதுக்கப்புறம் இந்த லெசனில் இருக்கிறதெல்லாம் முக்கியமான 5 மார்க் கொஷின். குரோமட்டோகிராஃபி, பேப்பர் குரோமட்டோகிராஃபி, காலம், அதெல்லாம் வந்து 5 மார்க். ரைட்டா? ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். செம்ம டஃப்பான கொஷின்ரா, சரியான டஃப்பான கொஷின். ஓகே ஜெனி, வெரி டஃப் கொஷின். யோசிச்சு ஆன்சர் பண்ண. வாட் இஸ் த ஆப்ஷன்? வாட் ஆப்ஷன்? ஆப்ஷன் என்னது? ஐயூபேக் நேம்னாலும் டென்ஷன் ஆகுதா? இந்த ஐயூபேக் நேம் ஈஸி தானே? ரைட்டா? பிபிபிஎம். ஆப்ஷன் ஏ பிபிபிஎம் தானே? இது ஒரு 2, இது ஒரு 2, அடுத்து ஐயூஎம் சேர்த்து பிபிஎம். ஓகே, நான் 11th சாப்டரோட ஐயூபேக் உனக்கு தனியாக நடத்துகிறேன். சரியா? 11th சாப்டரோட ஐயூபேக் நான் உனக்கு தனியாக நடத்துகிறேன். ஓகே, ஸோ இதோட 11th சாப்டரில் மெயினான கொஷின்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நான் வில் மூவ் ஆன் டு தேர்ட் சாப்டர் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தேர்ட் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை 4th போகலாமா? 3rd or 4th சாப்டரா? இனிமேல் ஃபாஸ்ட்டாக தான் போகும். இதுக்கப்புறம் எல்லாம் கடன்னு போயிடும். ஆர்கானிக் தான் நம்மளை போட்டு கொஞ்சம் வச்சு செய்யும். இனிமேல் அச்சு தூள் கலப்பிடலாம். போகலாமா? ரெடியா? ஷால் வி கண்டினியூ வித் திஸ்? எஸ், இப்படியே போகலாமா? 3rd அப்படியே 4th முடிச்சிடலாம். 3rd 4th அடுத்த ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். மாடர்ன் பீரியாடிக்லா. ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இது மாடர்ன் பீரியாடிக்லானா என்னது? த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஃபிசிக்கலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னது? நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அதான் இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள்.
ஒரே ஒரு நிமிஷம், 1 minute. What are isoelectronic ions? Isoelectronic என்னது? ஏ தான்ப்பா வரும், டி வராதுப்பா. டி ஆப்ஷன் வராதா? என்னடா? ஓ சாரி, டி தான் ஆன்சர். 2 ஐ வராது. ஓகே ஓகே ஓகே, டி 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 தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். டி தான்ப்பா, டி தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். பெய்டு பேட்ச்க்கு என்னது? பெய்டு பேட்ச் காலையில் நடத்தி முடிச்சிட்டேனே. ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்கா? எழுதுங்க மத்தியானம் எழுதுங்க. ஓகே ரைட். ஐசோஎலக்ட்ரானிக் என்னது? ஐசோஎலக்ட்ரானிக் என்னது? ஆமாம், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும்தான். ரைட்டாக சின்ன சின்ன கொஷினாக தான் பார்க்க போகிறோம். ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னால் என்னது? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ரைட்டா? தெர் ஆர் சம் அயான்ஸ், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். என்ன அயான்ஸ்? அயான்ஸில் தான் there are some ions. இந்த வார்த்தையை மறந்துடாத. நிறைய பேர் ஆட்டம்னு எழுதிடுவேன். ஆட்டம்னு எழுதுனா தப்பு. அயான்ஸ் எழுதணும். அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது என்னது, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த அயனிக்கல் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸுங்கிறத சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்லாம் பயங்கரமாக நம்ம நடத்தி பார்த்துட்டோம். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரைட்டா? CA+10 போடலாம், ஆனால் அது பாசிபிளே இல்லைடா. CA+10 போடலாம், ஆனால் அது அவ்வளோ பாசிபிள் இல்லை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 10 எலக்ட்ரான் எடுக்கிறதுலாம் எவ்வளோ மோசமான விஷயம். நீ எவ்வளோ மோசமானவன இருக்க ஏண்டா? அவ்வளோ பாடுபடுத்தணுமா உனக்கு கால்சியமை? கால்சியம் எவ்வளோ பாவம் தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ்னால் தோரியம், பொலோனியம். இந்த F பிளாக்ல இருக்குல்ல, F பிளாக்ல இருக்க நிறைய பேர் தான் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ். ரைட்டா? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ், அதாவது புரோட்டான் தன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் மேலே செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசை, செலுத்தக்கூடிய கவர்ச்சி விசையை தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்ல போகிறோம். எல்லா எலக்ட்ரான் மேலேயுமே ஒரே மாதிரி தான் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா இந்த கடைசி எலக்ட்ரானுக்கு முன்னாடி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தே டூ அ ஷீல்டிங். ஷீல்டிங்னா என்னது? ஒரு திரை மறைப்பு, ஸ்க்ரீன் மாதிரி, ஸ்க்ரீனிங். தே ஆக்ட் அஸ் அ ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகுறனால இந்த புரோட்டான் இந்த கடைசி எலக்ட்ரானை பார்க்குற எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகுது. ரைட்டா? ஓகே, ஸோ அதுதான். ஸோ நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் த outermost shell is called effective nuclear charge. So Z effective is equal to Z na enadhu anu n atomic number minus S அல்லது Z minus sigma. ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டும் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ரைட்டா? திரை மறைப்பு காரணி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். சூப்பர். அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இன்றைக்கி பூரா ஆர்கானிக்கில் படித்தோம்ல, அதுதான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ரைட்டா? ரைட், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. சரியா? சிம்பிள், அதே தான். டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் அ கோவேலண்ட்லி பாண்டட். இந்த வார்த்தையெல்லாம் விட்டுறாத. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ரைட்டா? மாறிலி. எஸ், மாறிலி. கரெக்ட், மாறிலி. அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி சொல்லக்கூடாது. சிம்பிளாக என்ன அப்படின்னா, சகப்பிணைப்பில் இருக்கக்கூடிய 2 தனிமங்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை. ரைட்டா? அவங்க 2 பேரும் தனக்கு தானே டு அட்ராக்ட் த ஷேர்ட், பகிர்ந்து கொண்டுள்ள எலக்ட்ரான்ஸை, டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். பகிர்ந்து கொண்டுள்ள எலக்ட்ரானை தாம் பக்கம், ஷேர் பண்ணியிருக்க எலக்ட்ரான்ஸை தாம் பக்கம் இழுத்துக்கிறாங்க. பார்த்தியா? அதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. கார்பன் குளோரின், யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி? கார்பன் குளோரினில், கார்பன் அண்ட் குளோரினில் யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி? கார்பனா குளோரினா? ஹூ இஸ் கோயிங் டு ஹேவ் கார்பன் ஆர் குளோரின்? கார்பன் ஆர் குளோரின். சரியா? குளோரின் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ். 2 days முன்னாடி கூட பார்த்தோம். இது
சரியா? இதில் டவுட் என்ன அப்படின்னா இந்த தோரியம் இருக்கனால தான். ஸோ தோரியம் இருக்கனால தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஐ ஹவ் செக்ட் வித் த ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் கீ. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 6D022 தான் போட்டிருக்கு. நீ 022வே போட்டுக்கோ. ரைட்டா? கான்செப்ட் படி கரெக்டு தான், நம்ம யோசிச்சது எல்லாமே ரைட்டு தான். ஒரே ஒரு எலமெண்ட் வருது. நார்மலாக நீ கூகுளில் எங்கே பார்த்தாலும் 0 to 1 தான் இருக்கும். ஆனால் அந்த தோரியம் எலமெண்ட் இருக்குது. தோரியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட்டா? தோரியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன்றுக்காக ரைட்டா? பார்த்தியா? தோரியமில் மட்டும் 6D. தோரியமில் எஃப்ஏ இருக்காது. எஃப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் டிக்கு போயிடும் ஆக்சுவலாக. ரைட்டா? எஃப்ல இருக்கிறது இருக்க மாட்டேன். ரைட்டா? இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது தப்பு, இது வேண்டாம். இது வந்து கூகுள் பார்த்து எழுதுங்க. ரைட்டா? நல்லா கவனி. லாந்தனாய்ட்ஸ்க்கு எழுதுனேன்னா தமிழில் லாந்தனாய்ட்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷில் லாந்தனாய்ட்ஸ்க்கு பார்த்தேன் அப்படின்னா லாந்தனாய்டுக்கு 4ஆம் நம்பரில் ஆரம்பிக்கணும். 4F 1 to 14, அதுக்கப்புறம் 5D0 to 1, 6S 2. அதே இது ஆக்டினைட்ஸ்க்கு 5F 1 to 14, 6D0 to 2, 7S 2. ரைட்டா? ஓகே. தோரியம் எக்ஸப்ஷனல். ரைட்டா? தோரியம் எக்ஸப்ஷனல். ஆமாம் புக் பேக் தான், அதான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கேள்விகள். அவ்வளோதான். 5Fல 0 to 14. ஆமாம் ஏன்னா இங்கே வந்து போய்டும்ல. ரைட். அந்த தோரியமுக்கு 5ல் 0 இருக்கும். ரைட்? தோரியமுக்கு ஒரு எலக்ட்ரான் போய்டலாம். அது எஃப்ல இருந்து எலக்ட்ரான் தான் போகும். அதனால் ரைட்டா? இப்போ உள்ள கொஷின் புக் பேக்கில் எத்தனாவது தரலையே, பார்த்து சொல்கிறேன். 3rd லெசனில் லாந்தனாய்டு மற்றும் ஆக்டினாய்டின் எலக்ட்ரான் அமைப்பு எழுதணுண்டா, அதுதான் கேள்வி. அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்கன்னா நீ கண்டுபிடிச்சிடலாம். லாந்தனாய்டு மற்றும் ஆக்டினாய்டின் எலக்ட்ரான் அமைப்பு எழுத சொல்லியிருப்பாங்க. 36 தானா? ஆமாம் 36 தான். 36 தான். சரியா? ஏன் ஹாலஜன் ஒரு ஆக்சிஜன் ஏற்ற காரணியாக இருக்கிறது? ஆக்சிஜன் ஏற்ற ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்குது. ஏன் ஹாலஜன் வந்து ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஹாலஜன் வந்து எப்படி இருக்க போகுது? ஹாலஜன்ஸ்க்கு வந்து தே ஹேவ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதோட எலக்ட்ரான் அமைப்பு NS2 NP5 இருக்குது. ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டு என்னது? இட் வில் பிகம் அ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இஃப் இட் கெட் 1 electron it will become noble gas configuration. All the halogens, ஹாலஜனோட டெண்டன்சி, ஹாலஜனோட நேச்சர், அதனுடைய இயற்கை அமைப்பு என்ன அப்படின்னா எலக்ட்ரானை பெறுவது. எப்பயுமே ஆல்வேஸ் கெயின்ஸ் அன் எலக்ட்ரான், ஆல்வேஸ் கெயின்ஸ் ரெடி டு கெயின் 1 electron டு அட்டைன் த நியரஸ்ட் இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷனை அது எடுத்துக்கும். ஆல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் the one which is ready to gain 1 electron. So all the halogen act as a oxidizing agent. All the halogens என்னது oxidizing agent இருக்குது. இது வேண்டாம், இது விட்டுரு. இல்லை இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதணும். ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், அந்த ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வேண்டாம். சரியா? இதெல்லாம் ஈஸி கொஷின், இதெல்லாம் நீனா எழுதிடுவேன். சரியா? ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜனுக்கு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவரும் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஹாலஜன்ஸ்லாம் எலக்ட்ரோஃபைல். ஹாலஜன்ஸ் எல்லாம் எலக்ட்ரோஃபைலா? ஆமாம். ஹாலஜன்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்ஸை தேடி போகுது. ஆமாம், ஹாலஜன்ஸ் ஆர் எலக்ட்ரோஃபைல். இந்த வீக்குள்ளே ஈச் சாப்டர் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட். சரியா? இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன்.